எல்லார் வீட்லயும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு 95% இந்த வாழ்க்கை முறை தான் எல்லா இடங்கள்லயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால ரொம்ப எளிமை உங்களுக்கு. அத ஒரு பாயிண்டா வேணா நீங்க சொல்லலாம். எங்க போனாலும் இது கிடைக்குமே அப்படின்னு சொல்லி. ஆனா நாம கொஞ்சம் மாத்தி நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லா இடங்கள்லயும் இது கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த 5% இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, முன்னாடி இந்த 5% கூட கிடையாது. இப்ப அந்த 5% ஆனதுக்கு காரணம், நம்மள மாரி பல பேர் வாழ்க்கையில நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும், நீண்ட ஆயுளோட நிம்மதியா வாழணும் அப்படின்னு முடிவெடுத்ததனுடைய விளைவு தான் இந்த 5% கூட. அப்படி ஒரு வாழ்க்கை வாழறவங்க இந்த 5% பேர் ஆரோக்கியமா இருக்காங்களான்னா நிம்மதியா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த வாழ்க்கை முறை அதுக்கு ப்ரூஃப் இந்த 5% தானா, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் இந்த வாழ்க்கை முறையை தான் வாழ்ந்தாங்க. அதனாலதான் இன்றைக்கும் யாரெல்லாம் 90 வயதை கடந்து வாழ்கிறார்களோ அவங்க எல்லாரும் இந்த வாழ்க்கை முறையை தான் இப்ப நாம பகிர போற இந்த வாழ்க்கை முறையை தான் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. இதுக்கு நீங்க பாஸ்ட் லைஃப் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்க்கையை நீங்க ஃபாலோ பண்ணா போதும்னு சொல்லிடலாமே அப்படின்னு ரொம்ப எளிமையா சொல்லிடலாம். நம்மளாம் ரொம்ப ஜீனியஸ். இப்போ யாருமே நம்ம என்ன பண்றது இல்ல, கூகுள் அக்காவை கேட்காம இல்லைன்னா அக்கம் பக்கத்துல 10 பேர் ரெகக்னிஷன் பண்ணாம எந்த ஒரு வாழ்க்கை முறையும் நம்ம வாழவே தயாரா இல்லை. அதுக்கு ப்ரூஃப் வேணும், டாக்குமெண்ட்ஸ் வேணும். அப்படியா, இதுல இவ்வளவு இருக்கா, அறிவியல் பின்னணி, அறிவியல்னா என்னன்னு தெரியாதவங்க கூட இன்னைக்கு சயின்டிபிக்கலி இஸ் இட் ப்ரூவ்ட் அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப எளிமையா சாதாரண கிராம பகுதியில போனா கூட இந்த வாழ்க்கை முறை இப்படி மாத்திக்கோங்கன்னு சொன்னா இது அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்காங்களா, யார் சொல்லியிருக்காங்க, எந்த பெரிய வெளிநாட்டு அதிபர் சொல்லியிருக்கிறாரு? இல்ல அப்படிதான் நம்ம பாட்டி தாத்தா முப்பாட்டன் பாட்டி நம்ம ஆயா எல்லாம் சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாம் தெரியும் தெரியும். அப்படிதான் இதே வெளிநாட்டுல பேரே வாயில நுழையாத பேர்ல ஒரு அமெரிக்க அதிபரோ அல்லது ஒரு ரஷ்யாவை சேர்ந்தவர், ஒரு சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவர், ஜெர்மனியை சேர்ந்தவர், அப்படி நம்ம ஒரு அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிலாம் சொன்னோம்னு வைங்களேன், அங்க இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா அது பழைய சோற ப்ரோபயாட்டிக் வாட்டர்னு அவன் சொன்னா கூட நம்ம இன்னைக்கு குடிப்போம். புரியுதுங்களா? அதே உங்க பாட்டி தாத்தா எல்லாம் அவங்க எல்லாம் பல ஏக்கர் நிலங்களை அவங்க உழுது பயிர் பண்ணி நமக்கு எல்லாருக்கும் சீரான நல்ல ஒரு உணவை கொடுத்தாங்க அப்படின்னா நம்ப முடியுதா? அப்படித்தானே பண்ணாங்க. ஏன்னா நாங்க கண்ணால பார்த்திருக்கோம். என்னுடைய தாத்தா எல்லாம் போயிட்டு காலையில 3 மணிக்கு ஆஹ் தோல்ல தூக்கி ஒரு மண்வெட்டியை போட்டுட்டு கிளம்பினாருன்னா அவ்வளவுதான். வரும்பொழுது எப்படியும் குறைஞ்சது ஒரு 11:30 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். அங்கேயே கூட பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பாட்டி சாப்பாடு கொண்டு போவாங்க, கஞ்சி கொண்டு போவாங்க. பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாங்கெல்லாம் ஒரு 13 வயசு வரைக்கும் நாங்கெல்லாம் யாருமே அரிசி சாப்பாடெல்லாம் பார்த்ததில்ல. அது காரணம் என்னன்னா அப்போல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பலகாரம் அப்படின்னு சொன்னாலே தீபாவளிக்கு மட்டும்தான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பலகாரம் ஆச்சா அப்படின்னு கேட்பாங்க. தீபாவளி ஆச்சால பொங்கலுக்கு என்ன கேட்பாங்க, பால் பொங்கிச்சா அப்படிதான் கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பலகாரம் ஆச்சான்னு கேட்பாங்க. அப்போதான் இட்லி. அந்த இட்லியும் பாத்தீங்கன்னா வீட்டுல எத்தனை பேர், ஒரு 15 20 பேர் குறைஞ்சது ஒரு வீட்டுல இருப்பாங்க. அத்தனை பேருக்கும் கருப்பு உளுந்தும் அந்த அரிசியும் நல்லா வீட்டுல பயிர் பண்ண நெல்லு, நல்ல பசுமையான இயற்கை உரம். சொல்லணும்னா இப்ப இயற்கை உரம்னு சொல்ல வேண்டியது எங்க தாத்தா சொல்லுவாரு, உரம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம், மாட்டு சாணத்தையும் அதனுடைய கோமியத்தையும் அப்படியே பாய்ச்சி விட்டோம்னு தண்ணியில கலந்து போயிரும், அப்படிதான். அப்புறம் இலை தழையெல்லாம் அடிச்சு விடுவாங்க. மரவள்ளி கிழங்கு கிழங்கு வகைகள்லாம் கூடவே நட்டு வச்சு ஊடு பயிரா நட்டு வச்சு அதையவே திருப்பி திருப்பி சுருட்டி விட்டு அடிச்சு பண்ணுவாங்க. அது இயற்கை விவசாய பயிற்சியா போடும். நான் ஏன் சொல்ல வரேன்னா, அப்போ அப்போல்லாம் எல்லாத்துலயும் அவங்களுடைய வாழ்வியல்ல மருத்துவம் இருந்துச்சு. அவங்க அந்த உற்பத்தி பண்ண முறை ஒண்ணு, சமையல் பண்ண முறை ஒண்ணு, எதை அவங்க பயன்படுத்தினாங்க. இப்ப இது ரொம்ப முக்கியம் இந்த மூணும் உணவே மருந்துல. ப்ரோபயோட்டிக் வாட்டர் இப்ப எல்லாருக்கும் தெரியும்ல. இந்த டீ காஃபி அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு, ஏன் எடுத்துக்க கூடாது, இப்ப ப்ரோபயோட்டிக் வாட்டர் ஏன் எடுத்துக்கணும், பேசலாம் அதை பத்தி. முதல்ல ஏன்னு சொன்னா, முதலாவது இந்த டீ காஃபி அப்படிங்கிறது நம்மளுடைய உணவு கிடையாது. வெளிநாட்டவர்கள், குறிப்பாக பிரிட்டிஷ்காரர்கள் நம்மளை அடிமைப்படுத்த வந்தபோது கொண்டு வந்த முக்கியமான சில விஷயங்கள்ல ஒண்ணு அப்படின்னு சொன்னா, நம்மை அடிமைப்படுத்தி நம்மளுடைய சக்தியை குறைத்து நம்மள திரும்ப 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 வேலை வாங்குறதுக்கு பயன்படுத்தின ஒரு அடிக்ஷன் கில்லர் எதுன்னு சொன்னா இந்த காஃபி அண்ட் டீ.
தேயிலை இது நம்ம நாட்டுல விளையறதே கிடையாது. இப்போ வந்து ஊட்டியில எல்லாம் விளைய வைக்கிறாங்க, மலை பிரதேசங்களை விளைய வைக்கிறாங்க. பட் அப்போல்லாம் கிடையாது. ஹிஸ்டரிய போய் பாருங்க. நம்ம வேற ஏதேதோ ஹிஸ்டரி எல்லாம் படிக்கிறோம். நம்மளுடைய உணவினுடைய நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய உணவனுடைய வரலாறை போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இது கிடையாது. இது இன்னும் சொல்லணும்னா இது மருந்தாக பயன்படுத்தப்பட்டது. இதுக்காக அப்படின்னா நமக்கு தூக்கம் வரக்கூடாத சூழல், பல விஷ ஜந்துக்கள் ஏதாவது நம்மளை கடிச்சிச்சுன்னா அப்ப தூக்கம் வரக்கூடாது. தூக்கம் வந்துட்டா மூளைக்கு ஆக்சிஜன் சப்ளை வந்து குறைந்து போகும். குறைந்து போச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப மோசமான இக்கட்டான சூழலுக்கு போவாங்கங்கிறதுக்காக சில உணவு முறைகள் இந்த மாதிரி டீ காஃபி எல்லாம் மருந்தா, தேயிலை போன்றதெல்லாம் இன்னும் நிறைய தேயிலைக்கு பதிலா நிறைய எல்லாம் இருந்தது நம்மளுடைய நாட்டுல. அந்த மாதிரியான மூளை இப்ப போதை வஸ்துக்கள்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் அப்ப மருந்தாக இருந்தது. அந்த மருந்துகள்லாம் எதுக்கு பயன்படுத்தினாங்க? ஒரு விஷ ஜந்து நம்மளை தீண்டிடுச்சுன்னா உறக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காக பயன்படுத்தின ஒண்ணு. சரிங்களா? அதை ஒரு பர்டிகுலர் ரேஷியோல கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய நாட்டு மருத்துவத்துல அது நமக்கு தூக்கம் வரவிடாமல் உயிரை காக்கக்கூடியது. நான் இன்னைக்கு நாம எடுத்துக்கக்கூடிய காஃபி, டீ, மற்ற போதை வஸ்துக்கள்லாம் டீ, காஃபின்னு ஒரு போதை வஸ்து தான். ஏன்னா அதை குடிக்காம இருக்க முடியலங்கிற நிலை இன்னைக்கு வந்தாச்சு. அது ஒரு முக்கியமான காரணம் அதை நீங்க குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு. ஏன் அதை குடிக்க கூடாது? பரவாயில்ல, நல்லது தானே, டீ காஃபி என்ன நல்லது கிடையாது. உங்களுடைய தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய அந்த என்சைமை கொல்லக்கூடியது. அப்போ ஸ்லீப்பிங் கில்லர், அதுக்கு பேரு. தூக்கத்தை உற்பத்தி செய்யக்கூடிய, உருவாக்கக்கூடிய, உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை தரக்கூடிய அந்த ஹார்மோனை, அந்த என்சைமை உங்க மூளையில அது என்ன பண்ணும் அப்படின்னா கொன்னுடும். இதுதான், இது ஸ்லோ பாய்சன். தெரியாமலே பண்ணிட்டு இருக்கீங்க இதை. அதாவது என்ன பண்ணுவோம்னா இந்த டீ காஃபி குடிக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வராமல் ஒரு சுறுசுறுப்பை கொடுக்குது. அதை குடிச்சாதான் ஒரு தெம்பு வருது. இல்ல, என்ன பண்ணுதுன்னா திரும்ப திரும்ப அந்த ஹார்மோனை நீ சொரக்காத சொரக்காதன்னு சொல்லி எப்பெல்லாம் உங்க உடலுக்கு ஓய்வு தேவையோ, எப்பெல்லாம் உறக்கம் தேவையோ, அப்ப எல்லாம் அதற்கு எதிர்வினை புரிஞ்சு இது அதை தடுக்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அந்த தூக்கத்துக்கான ஹார்மோனோ என்சைமோ உங்க உடல் சுரப்பது மறந்து போயிடும், நின்று போயிடும். அப்ப என்ன ஆகும்? ஆழ்ந்த உறக்கம் ஒரு மனிதனுக்கு மிக அவசியமானது. எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு உடலை உருவாக்குவதற்கு, பிராணசக்தி உள்ள ஒரு உடலை உருவாக்குவதற்கு இந்த டீ அண்ட் காஃபி மிகப்பெரிய எதிராளி. அதனாலதான் அத போதைப் பொருள்னு சொல்றோம். ஏன் போதைப் பொருள்னு சொல்றோம்? இப்போ நம்ம மதுவாகட்டும், புகையாகட்டும், அதை நிறுத்தணும்னு சொன்னா உடனே அது இல்லாம என்னால இருக்க முடியல, கை நடுங்குது. பார்த்திருக்கீங்களா? நிறைய பேர் கையெல்லாம் நடுங்கும். அவங்களுக்கு வந்து மாதிரி டென்ஷன் ஆவாங்க, எல்லாருமே கோவப்படுவாங்க, எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது, குழப்பம் அடைவாங்க. அதே நிலை டீ காஃபியை தொடர்ந்து குடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் உண்டு. இல்ல இல்ல, நான் டீ காஃபி ஏதோ ஒரு நேரம் காலையிலயோ சாயங்காலமோ தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அது நம்ம நாட்டோடது இல்ல. அது எந்த காரணத்தை நீங்க ஒரு வேளை குடித்தாலும் அதனுடைய விளைவு விளைவுதான். எந்த விதத்திலயும் உங்களுக்கு நல்லதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அது ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு நம்மளுடைய முன்னோர்களுடைய வாக்கு ஒண்ணு இருக்கு. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, இல்லைங்களா? நல்ல ஒரு பழம் இருக்கும் பொழுது நமக்காக ஒரு பழம், நம்ம உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்காக ஒரு பழம் இருக்கும்போது எதுக்கு காயை சாப்பிடணும்? அது மாதிரி ப்ரோபயாட்டிக் வாட்டர்னு இன்னைக்கு இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா? இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல போனீங்கன்னா ஐஸ் பிரியாணி என்ன தெரியுமா? பழைய சோறு, பழைய சோறு தண்ணி ப்ரோபயாட்டிக் வாட்டர். ஐஸ் பிரியாணிங்கிறது பழைய சோறு. அதுல வெரைட்டி ரைஸ் வந்தாச்சு, ஃப்ரைட் ரைஸ் வந்தாச்சு, பிரியாணி வந்தாச்சு. பழைய சோத்துலயா? கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. போய் பாருங்க. இன்னைக்கு சென்னை, கோவை போன்ற மிகப்பெரிய நகரங்கள்ல எல்லாம் இன்னைக்கு அது ரொம்ப ஃபேமஸ். அத போயிட்டு 1 லிட்டரு 150 ரூபாயில இருந்து டாலர் ரேட்ல அமெரிக்கால போயிங்கன்னா 1500 ரூபாய் வரைக்கும் இருக்கு 1 லிட்டர். பழைய சோறு தண்ணி, நீச்ச தண்ணி இல்ல. நம்ம அப்படித்தானே கேட்டிருக்கோம். அதனாலதான் பேரை மாத்தி என்ன பண்ணிட்டாங்க? ப்ரோபயோட்டிக் வாட்டர். அதுல என்ன இருக்கு? மொத்தமா கிருமி தான் இருக்கு. மொத்தமா கிருமிதான். ஐயோ, கிருமியா இருக்குது, அதை போய் குடிக்க சொல்றீங்களா? ஆமா, அந்த கிருமிகள் நம்ம உடலில. பழைய சோறு எப்படி உருவாகுது? நீங்க சமைச்சு ஒரு மண்பானையில போட்டு இல்ல சில்வர் பாத்திரத்துல போட்டு தண்ணியை ஊத்தி, இன்னும் எங்களுடைய காலத்துல எங்களுடைய பாட்டிகள்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, அந்த சாப்பாடு வடிப்பாங்க இல்லையா? அந்த கஞ்சி தண்ணியவே பாதி அதுல ஊத்திடுவாங்க. அதுக்கும் மேல பாதி தண்ணியை ஊத்திடுவாங்க. ஊத்தி ஃபுல்லா வச்சிருவாங்க. அடுத்த நாள் காலையில என்ன பண்ணுவாங்க? கஞ்சி, தண்ணி, சாப்பாடு எல்லாம் என்ன ஆயிடும்? அப்படியே நொதிச்சு போயிடும். புண்ணுல கை வச்சா அப்படி கொத 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 சொல்லுவாங்க. சாப்பாடு என்ன இப்படி கொத கொதன்னு ஆயிடுச்சு? சாப்பாடு கெட்டு போறது வேற, நொதிச்சு போகிறது வேற.
இது நொதித்து போறதுக்கு காரணம் என்ன? அந்த கஞ்சி, தண்ணி, சாப்பாடு எல்லாம் ஒண்ணா கலக்கும் பொழுது பஞ்சபூத சக்திகள் அதுல உருவாகி பல கிருமிகள் தானாகவே உற்பத்தியாகும். இயற்கையில் உருவாக்கக்கூடியது. கிருமிகளை, ஒரு உயிரை, ஒரு உடம்பை உருவாக்கக்கூடிய தன்மை அந்த பழைய சோத்துக்கு வந்துடும். அப்ப இது என்ன பண்ணோம்னா, அதை நம்ம என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஆல்ரெடி அது ஏற்கனவே கொத கொதன்னு ஆயிருக்கும். அதை இன்னும் நல்லா பிசைஞ்சு அதுக்குள்ள சின்ன வெங்காயத்தை ஒரு 4 வெங்காயத்தை உரிச்சு போடுவாங்க. இல்லைன்னா பச்சை மிளகா, அப்பெல்லாம் இருந்த பச்சை மிளகாலாம் எதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஊசி மிளகா மாதிரி. பட் அதுவும் நம்மளுடைய நாட்டோடது கிடையாது. நம்மளுடைய சின்ன வெங்காயம் இப்பவும் பாத்தீங்கன்னா பழைய சோறு சின்ன வெங்காயம் காம்பினேஷன் தான் நல்லது. காரணம் என்ன? இந்த சின்ன வெங்காயத்துல ஆன்டிபயோட்டிக் இருக்கு. இல்ல நமக்கு ரீசன் தெரியணும்னு சொன்னதானே ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, இதுல கிருமிகள் இருக்கு, நல்ல கிருமிகள் இருக்கு. இந்த சின்ன வெங்காயத்துல ஆன்டிபயோட்டிக், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதாவது நம்ம உடம்புல செல்கள் ஏதாவது நோய் கிருமிகளால் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா, நம்ம உடல்ல செல்ஸ் நோய் கிருமிகளால் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை டைரக்டாவே எதுக்கு இருக்கு? சின்ன வெங்காயத்து இருக்கு. அதனாலதான் சின்ன வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தோலை உரிச்சிட்டு வீட்டுல 15-20 நிமிடங்களுக்கு மேல ஓபன் பண்ணி வச்சீங்கன்னா அந்த அட்மாஸ்பியர்ல, அந்த கிச்சன்ல, அல்லது அந்த சின்ன வெங்காயம் எங்க வச்சிருக்கீங்களோ அதை சுத்தி இருக்கிற பரப்புல கூட எல்லா கிருமிகளையும் அது எடுத்துக்கும். எடுத்து என்ன பண்ணும்? கிரகிக்கிற தன்மை, கிருமிகளை எடுத்து அழிச்சு கொன்னுடும். அதான் ஆன்டிபயோட்டிக், ஆன்டி ஆக்சிடென்ட். இன்றைக்கும் இயற்கை மருத்துவத்துல, பாரம்பரிய மருத்துவத்துல நீங்க ஆன்டிபயோட்டிக் ஹாஸ்பிட்டல்ல போய் போடணுங்கிறத விட இயற்கை மருத்துவத்துல நாம சொல்லக்கூடியது சின்ன வெங்காய சாறு. அந்த சாறு அல்லது சின்ன வெங்காயத்தை நம்ம நறுக்கி நோய்வாய்ப்பட்டவங்க பக்கத்துல வைக்கணும். இல்லைன்னா கழுத்துல மாலையா போட்டோம்னா அவங்க உடல்ல இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் அத்தனையும் அந்த சின்ன வெங்காயத்துக்குள்ள போய் அதை அழிச்சு கொன்னுடும். அவ்வளவு அற்புதமான ஒரு மருத்துவ குணமுள்ள சின்ன வெங்காயம். அதை தொட்டுக்கிட்டு இந்த நோய் கிருமிகள் உள்ள, அதாவது சாரி, கிருமிகள் உள்ள, நல்ல கிருமிகள் உள்ள அந்த பழைய சோறு நொதித்தலுக்கு பயன்படக்கூடியதும் இந்த சின்ன வெங்காயம். நோய் கிருமிகளை தாக்கக்கூடிய சின்ன வெங்காயம், ஆற்றல் படைத்த சின்ன வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி சாப்பிடுவாங்க. சாப்பிடும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா? உள்ளுக்குள்ள போய் இவ்வளவு கிருமிகள் உள்ள வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய சிஸ்டம், இம்யூன் சிஸ்டம் இம்மிடியட்டா கிருமிகள் உள்ள வந்த உடனே அது நல்லதா கெட்டதா, நமக்கு நல்லது செய்ய வந்திருக்கா கெட்டது செய்ய வந்திருக்கான்னு முதல்ல சூஸ் பண்ணிக்கும். நல்லது செய்ய வந்திருக்குது அப்படின்னு சொன்னா அதற்கு ஏற்ற எங்க எங்க பாதிக்கப்பட்ட செல்கள் இருக்கோ அதுக்கு இம்மீடியட்டா எனர்ஜியா கன்ஃபார்ம் பண்ணி டிஃபார்ம் பண்ணிட்டு அதை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும் நம்ம உடம்பு முழுக்க. அப்போ உடனே எனர்ஜி கிடைக்கும். உலகத்திலேயே 3க்கு தான் உடனடியா சக்தி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. எது? 1 இளநீர், 2வது தண்ணீர், 3வது நம்மளுடைய தேன். இதையெல்லாம் அப்படியே டைரக்டா முற்காலத்துல பாத்தீங்கன்னா இளநீரை தான் ட்ரிப்ஸ் ஆக பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு வெஸ்டர்ன் கலாச்சாரம் வந்ததுக்கு அப்புறமா அதை என்ன பண்றாங்கன்னா, இன்றும் பல சித்த மருத்துவர்களுக்கு எல்லாம் தெரியும், பாரம்பரிய சித்த மருத்துவர்களுக்கு தெரியும், இளநீரை தான் வடிச்சு ட்ரிப்ஸ் மூலமா ஏத்துனாங்க. ரத்தத்துல டைரக்டா கலக்கலாம். அந்த அளவுக்கு அற்புதமான மருத்துவ குணம் உள்ளது அந்த இளநீர். அதுக்கடுத்து 4வதாக நம்மளுடைய முன்னோர்களுடைய உணவு உடனடியாக சக்தி கொடுக்கக்கூடியது, உடனடியாக நோயை தீர்க்கக்கூடிய அளவுக்கு மருந்தாக உள்ள ஒரே உணவு எதுன்னு சொன்னா பழைய சோறு. சோ காலை வேளையில இது சாப்பிடலாமே. அப்போல்லாம் இதை சாப்பிட்டுட்டு தான் நிறைய வேலை பண்ணாங்க. எனர்ஜி நிறைய கிடைச்சது, டயர்ட் ஆகல, நோயே இல்லாத ஒரு தன்மை அந்த உடம்புக்கு கிடைச்சது. அண்ட் உடம்புல நோய் கிருமிகள் மட்டும் வரதில்ல, நீண்ட ஆயுளையும், புதுசு புதுசா செல்களை, செத்து போன செல்களை அந்தந்த சமயத்துல வெளியேற்றி புது செல்களை உற்பத்தி செய்யக்கூடியது. இந்த ஒரு டெஃபிஷியன்சி இன்னைக்கு பல பேருக்கு வியாதியா இருக்கு. எக்ஸாம்பிள், பிளேட்லெட்ஸ், அப்புறம் அதாவது ரத்தத்துல இருக்கக்கூடிய செல்கள் இருக்கு இல்லையா, சிவப்பணுக்கள், அதனுடைய வாழ்நாள் எவ்வளவு? 120 நாட்கள். 120 நாட்களுக்குள்ள அந்த செல் என்ன ஆகும்னா புதுசா திரும்பியும் அழிஞ்சு தானா உற்பத்தி ஆகும். இது பல பேருக்கு இன்னைக்கு நடக்கிறது இல்லை. இதனால பல நோய். அப்போ ரத்த செல்கள் அதிகமாகி அழிஞ்சு அழிஞ்சு ரத்தத்திலேயே தங்கிடுறதுனால என்ன ஆகுது? புது செல்கள் உற்பத்தி ஆகுறது இல்லை, பழைய செல்கள் அழியறதும் இல்லை. அப்ப என்ன ஆகும்? லெவல், அதாவது ஆர்பிசி லெவல் அதிகமாயிடுது. பாத்திருக்கீங்களா லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ல? இப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா புற்றுநோயை உற்பத்தி பண்ணும். வெள்ளை அணுக்கள் அதிகமாச்சுனாலும் புற்றுநோய், சிவப்பணுக்கள் அதிகமாச்சுனாலும் புற்றுநோய், ரத்த தட்டுகள்னு சொல்லக்கூடிய பிளேட்லெட்ஸ் அதிகமாச்சுனாலும் புற்றுநோய். சோ என்ன ஆகும்? ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் இல்லாம மாஸ் ப்ரொடக்ஷன் ஆயிடும். சோ இது என்ன பண்ணும்னா நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி, டிஸ்ட்ரக்டிவ் செல்ஸ் என்ன பண்ணும்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த செல்களை அழித்து புதுப்பித்து தரும். இது ரொம்ப முக்கியம்.
பழைய செல்கள் வெளியில போய் புது செல்கள் உற்பத்தி ஆகணும். இந்த ப்ராசஸ்க்கு நம்ம உடலுக்கு நிறைய சக்தி தேவை. இதை பழைய சோறு பண்ணுது. செல் ரெஜுவனேஷன், மாஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் மாஸ் எலிமினேஷன் ரொம்ப நல்லா பண்ணும். அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமானது, கழிவுகள்ல ரொம்ப முக்கியமானது, நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்க்கை முறையில பேதிக்கு எடுக்கிறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? வயிற்றுல நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் பூச்சி எல்லாம் நிறைய இருக்கு, அந்த பூச்சி எல்லாம் நம்ம குழந்தைய வந்து தேற விடாம பண்ணுது, இல்லைன்னா பெரியவங்களுக்கு கூட வயிற்றுல பூச்சி இருக்கும் போது இருக்கு, சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, தேறவே மாட்டேங்கிறாங்க, பூச்சிக்கு மருந்து கொடுங்க. என்ன பூச்சி அது அப்படின்னு சொன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி இது கெட்டது கிடையாது, நல்லது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அது வெளியில போகணும். நம்மளுடைய குடல்ல, வயிற்றுல, சிறுகுடல் பகுதிகள்ல சில நமக்கு புழுக்கள், நல்ல புழுக்கள் இருக்கு, சின்ன 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 புழுக்கள் இருக்கு. இவைகள் எல்லாம் நம்ம உடலுக்கு நொதிப்பதற்கும், நாம சாப்பிடக்கூடிய, இப்ப சமைச்சு சாப்பிடுறோம் இல்லைங்களா, இப்ப நொதிக்காம எத்தனை உணவு சாப்பிடுறோம். எக்ஸாம்பிள், சாப்பாடெல்லாம் நொதிக்கிறது கிடையாது, பழைய சோறு தான் நொதிச்சது இல்லையா. ஃப்ரெஷ்ஷா செஞ்ச சாப்பாடு, இட்லி தோசை எல்லாம் சாப்பிடுறீங்களா, இதெல்லாம் உள்ள போய் யார் தெரியுமா நொதிக்க வைக்கிறா? வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய, குடலுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கிருமிகள் தான் நொதிக்க வச்சு, புளிக்க வச்சு, சத்துக்களாக பிரிச்சு குடல் உறிஞ்சிகள் மூலமா உறிஞ்சப்பட்டு, அதற்கப்புறம் அது கூட சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்து சக்திகளாக நமக்கு புரோட்டீனா, நல்ல கொழுப்பா, அல்லது கெட்ட கொழுப்பா, அல்லது குளுக்கோஸா, இல்ல மல்டி வைட்டமினா, இப்படி தனித்தனியா பிரிச்சு என்ன பண்ணுது, ரத்தத்துல கலக்க வச்சு உடல்ல கூடிய செல்களுக்கு போகுது. இதுதான் ப்ராசஸ். சோ அதுக்கு என்ன வேணும்? உள்ள புழுக்கள் இருக்கு, அந்த புழுக்களும் அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடாது. இதுவும் உற்பத்தியாகி அப்படியே வயிற்றுல நின்றுச்சுன்னா அதுதான் உடலுக்கு கெடுதல். சோ நம்ம உடல் முழுக்கமே கிருமிகள் தான் இருக்கு, ஆனா நல்ல கிருமிகள், கெட்ட கிருமிகள், நல்ல கிருமிகள் நம்ம உடலுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும், இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, சாப்பிடுற சாப்பாட்டை செரிக்க வைக்கிறதுக்கு கிருமிகள் தான் வேணும், உள்ள புழுக்கள் தான் வேணும். சரிங்களா? அததான் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம என்ன பண்ணிட்டாங்க, நீங்க ஏற்கனவே நொதிச்சு கிருமிகளோட இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்டீங்கன்னா உள்ள போய் என்ன வேலைதான், ரொம்ப டைம் மிச்சம், அப்படியே இங்கேயே பிரிச்சு ரத்தத்துக்குள்ள அனுப்பிச்சிடும், செரிமானம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காவே அது நொதிச்சு போயிருக்கு, ஏற்கனவே செரிச்சிருக்கு, அதை உள்ள கொடுத்தீங்கன்னா எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடும். எவ்வளவு பாருங்க, எவ்வளவு பெரிய ஞானிகள் இல்லையா நம்மளுடைய முன்னோர்கள். ரொம்ப எளிமையா உணவை அப்படியே கொடுத்துட்டு அதை அப்படியே எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. சரி, இன்னைக்கு நீங்க சமைச்சு சாப்பிடுறீங்க, உள்ளுக்குள்ள குடல் புழுக்கள் இருக்கு, இதை எப்படி எலிமினேட் பண்றது? இதுக்கு முன்னோருடைய வழிமுறை தான், 6 மாதத்துக்கு ஒரு தடவை பூச்சிகளை வெளியேற்றணும். எந்த பூச்சிகளை? இந்த பூச்சிகளை. நல்லது செய்யக்கூடிய பூச்சிகளாக இருந்தாலும், நம்முடைய செரிமானத்துக்கு உதவி செய்யக்கூடிய பூச்சிகளாக இருந்தாலும், இது 6 மாசத்துக்கு ஒரு தடவை வெளியில போகணும். அப்பதான் புதுசா நல்ல புழுக்கள் உற்பத்தி ஆகும். சரிங்களா? அதுக்காக சொன்னதுதான் இந்த பேதி கொடுக்கறது. நீங்க இனிமே என்ன பண்ணக்கூடாது, தவறா புரிஞ்சுக்கிட்டு பூச்சி எல்லாம் என் வயித்துல ஒண்ணும் இல்லை, எனக்கு சரியாதான் டாய்லெட் போகுது, கிடையாது. உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் குடல் புழுக்கள் இருக்கு. அதே மலக்குடல்ல ஒரு புழு இருக்கும், நாடா புழு, கொக்கி புழு, அது உடலுக்கு கெடுதல். அது உடலுக்குடைய குடலை வந்து அரிக்கக்கூடியது, கட் பண்ணக்கூடியது, ரத்த குழாய்களை கட் பண்ணும். இந்த மாதிரியான புழுக்கள் மலவாய் பகுதியில வந்து தொந்தரவு பண்ணும். பாத்திருக்கீங்களா? நின்றுட்டே இருக்கும், குழந்தைங்க சொரிஞ்சுட்டே இருப்பாங்க, சரியாவே என்ன ஆகாது, இரிட்டேட் ஆவாங்க. சில நேரங்கள்ல ரத்தம் வரும், சில நேரங்கள்ல வந்து மலத்தோட ரத்தம் வரும். பாத்திருக்கீங்க? இந்த புழுக்கள் வந்து உடலுக்கு கெடுதல் செய்யக்கூடிய புழுக்கள். இந்த கிருமிகள் உடலுக்கு நல்லது செய்யாது. இப்போ 2 வகை இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த புழுக்களை, நல்ல புழுக்களையும் வெளியேற்ற வேண்டும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை வேதிக்கு மருந்து எடுக்கணும். சரிங்களா? சோ இப்போ உணவுல நம்ம முக்கியமா பார்த்தது அப்படின்னு சொன்னா, நொதித்த உணவை உணவாக உட்கொள்ளும் பொழுது செரிமானத்துக்கு பெரிய நேரம் வேண்டாம், சக்திகளை பிரிக்கெடுப்பதற்காகவும் இதை வந்து புரதச்சத்து இதெல்லாம் பிரிச்சு எடுத்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ற வேலை மட்டும்தான் இருக்கு. அடுத்தது, நீங்க சமைச்சு சாப்பிடக்கூடிய எல்லா உணவுமே நொதிக்கணும், அதுக்கு நல்ல புழுக்கள் உள்ள வேண்டும். சரி, இப்ப நீங்க சமைச்சு சாப்பிடுற உணவு என்னென்ன உணவு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இட்லி தோசை சாப்பாடு எல்லாம் சொல்லியிருக்கோம்னா, இது ரொம்ப முக்கியமானது. வைட்டமின் B12- ஃபுட் நீங்க சாப்பிடுறதில்ல. நம்ம காஃபி டீக்கு ரீசன் சொன்னோமா, அந்த மாதிரி நீங்க சாப்பிடுறீங்கல்ல, இட்லி தோசை சாப்பாடு இதுல எல்லாம் என்ன இருக்கு, அரிசி இருக்கு. இந்த அரிசி எல்லாமே கம்ப்ளீட்லி என்னது, பாலிஷ்டு ரைஸ். மேல இருக்கக்கூடிய அந்த நெல் மணிகளுக்கு மேல என்ன இருக்கும், அந்த என்ன சொல்றோம், அந்த பிரவுன் கலர்ல இருக்கும் இல்லையா, லைட் எல்லோயிஷ் இருக்கக்கூடிய நெல் உமி இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. அப்பெல்லாம் குத்தும் பொழுது அந்த உமி மட்டும் போகும். அந்த மூக்குல ஒரு சின்னதா ஒரு தண்டு ஒண்ணு இருக்கும். அதுலதான் ஒரு ஆயில் இருக்கு. அதுதான் இன்னைக்கு ரைஸ் பிராண்ட் ஆயில்னு என்ன சொல்றாங்கன்னா, நாலேஜ் கரெக்ட், ஆனா பொருள் தப்பு. ஏன்னா அவ்வளவு ஆயில் எல்லாம் எடுக்க முடியாது. நீங்க என்னைக்கு கையால ஒரு நெல்லை குத்துறீங்களோ
அந்த அரிசியில அந்த தவிடுல இருந்து தான் நீங்க வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில் எடுக்க முடியும். ஏன்னா அது ரொம்ப சின்னது, ரொம்ப மைக்ரான் அளவுல தான் உங்களுக்கு ஆயில் கிடைக்கும், மில்லி அளவுல கூட கிடைக்காது. அப்படி இருக்கும்போது லிட்டர் கணக்குல ரைஸ் பிராண்ட் ஆயில் எங்க இருந்து வரும்? அதுவும் மெஷின்ல தான் இன்னைக்கு எல்லாமே அரைக்கிறோம் நெல்லெல்லாம். அப்போ அதுல கண்டிப்பா கிடையவே கிடையாது. சோ இப்போ இந்த மாதிரி நெல் மணிகள்ல பாலிஷ் செய்யப்படாத, அதாவது அதுலயும் என்ன பண்றாங்க, நெல்லு உமிய எடுத்தா பரவாயில்ல, அதுக்கு மேல கலர் பிரவுனா இருக்குது, கருப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி, ஏற்கனவே அது பிரவுனா இருக்கும், இவங்க என்ன பண்ணுவாங்க, பாலிஷ் பண்ணி சில ஆசிட்ஸ், சில கெமிக்கல் பவுடர்ஸ், ரசாயன பொடிகளை போட்டு திரும்ப 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 என்ன பண்ணுவாங்க, மேல இருக்கக்கூடிய அந்த லேயரை ரிமூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. பியூர் ஒயிட் கலர்ல, மல்லிகைப்பூ கலர்ல சாப்பாடு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாக்குறது எல்லாமே நமக்கு நல்லது கிடையாது. இதே இருக்கு, தூய மல்லி அரிசின்னு ஒண்ணு இருக்கு, நம்மளுடைய பாரம்பரிய மரபு அரிசி இருக்கு, நல்ல பியோர் ஒயிட், அது உண்மையால மல்லிகைப்பூ கலர்ல தான் இருக்கு. ஆனா அதுவும் அன்பாலிஷ்டா, பட்டை தீட்டப்படாத அன்பாலிஷ்டு ரைஸா இருந்தா லைட் அந்த ஷேடு வந்து ஆஃப் ஒயிட்டா தான் இருக்கும். ஸோ பியூர் ஒயிட்ல அரிசி கிடையாது. சீரக சம்பா கூட பட்டை தீட்டாத அரிசி பாத்தீங்கன்னா ஒரு லைட் ஒயிட் ஷேடா தான் இருக்கும், பியூர் ஒயிட்ல அரிசியே கிடையாது. ஸோ பட்டை தீட்டின அரிசியை நீங்க ரொம்ப எளிமையா கண்டுபிடிக்க முடியும். கையில தொட்டீங்கன்னா அரிசியினுடைய அந்த பவுடர் உங்க கையில என்ன ஆகும், ஒட்டவே ஒட்டாது. அதுக்கு பதிலா என்ன வரும், கெமிக்கல் பவுடர்ஸ் தான் ஒட்டும். கழுவுனீங்கன்னா இன்னும் 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 போய்கிட்டே இருக்கும், அது ஃபுல்லா என்னது, கெமிக்கல் பவுடர்ஸ் தான். ஸோ பட்டை தீட்டாத அரிசியில என்ன இருக்கு, வைட்டமின் B12 இருக்கு. வைட்டமின் B12 இருக்கிறதுனால என்ன தன்மைங்க, ரொம்ப எளிமை. வைட்டமின் டிங்கிறது ஒரு வெஹிக்கிள், ஒரு வாகனம், ஒரு டூல், ஒரு கருவி. அதே மாதிரி வைட்டமின் B12 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கருவி, முக்கியமான ஒரு வாகனம். நமக்கு எல்லார் வீட்லயும் ஒரு டூ வீலர் இன்னைக்கு எப்படி அவசியம் ஆயிடுச்சோ, செல்போன் எப்படி அவசியம் ஆயிடுச்சோ, அந்த மாதிரி வைட்டமின் டி அண்ட் வைட்டமின் B12. இந்த வைட்டமின் B12 இருந்ததுனாதான் உங்களுக்கு உடல்ல ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டா இருக்கும். அது growth ஹார்மோன் இருக்கட்டும், குறிப்பாக பெண்களினுடைய கருப்பைக்கு பலம் கொடுக்கக்கூடியது, ஒரு உயிரை, ஒரு உடலை தாங்கக்கூடியது, பிறப்பிக்கக்கூடியது, உருவாக்கக்கூடியது வைட்டமின் B12 இருந்தா மட்டும்தான் முடியும். சோ இன்னைக்கு கரு கலைஞ்சு போறதுக்கு காரணம், கரு நிக்காம போறதுக்கு காரணம், அல்லது குழந்தையினுடைய மூளை வளர்ச்சி பாதிக்கிறதுக்கு காரணம், குழந்தையினுடைய உடல் வளர்ச்சி பாதிக்கிறதுக்கு காரணம், குறையுள்ள குழந்தைகள் பிறக்கிறதுக்கு, குறை பிரசவத்திற்கு, எல்லாத்துக்கும் காரணம். அண்ட் கருப்பையில பல பிரச்சனைகள் வர்றதுக்கு, irregular பீரியட்ஸ் எத்தனை பெண்களுக்கு, இன்னைக்கு 100க்கு 99 பெண்களுக்கு வைட்டமின் B12 டெபிஷியன்சினால உங்களுக்கு என்ன காரணம்னே தெரியாம நீங்க என்ன பண்றீங்கன்னா, எனக்கு irregular பீரியட்ஸ், அதுக்கு தான் மருந்து தேடுறீங்க. வைட்டமின் B12 டெபிஷியன்சினால தான் உங்களுக்கு irregular பீரியட்ஸ், மாதவிடாய் பிரச்சனைகள் வருது பெண்களுக்கு. இதை சொல்லி இருந்தாலே இது எதுல இருக்கு, அந்த நெல் உமியில இருக்கக்கூடிய அந்த ஆயில்ல தான் இருக்கு. சோ அன்பாலிஷ்டு அல்லது செமி பாலிஷ்டு, ஓரளவுக்கு மட்டும் பாலிஷ் பண்ண அல்லது முழுமையாக பாலிஷ் பண்ணப்படாத அரிசியில மட்டும்தான் இருக்கு. இதை நீங்க என்ன பண்ணணும்னா, அடுப்புல தண்ணி கொதிக்க வச்சு உலை வச்சு சாப்பாடா வடிச்சு அல்லது குக்கர்ல வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஓரளவுக்காவது வைட்டமின் B12 உங்க உடம்புக்கு போகும். இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட, ஹார்மோன் சம்பந்தப்பட்ட, உடல் ஓவரா வெயிட் ஆயிடுது, ஒல்லி ஆயிடுறது, தைராய்டு பிரச்சனை, ஒபிசிட்டி, உடம்பு வேட்டையே போடாம இருக்கிறது, என்ன காரணம் வந்தாலும் growth ஹார்மோன்ங்கிறது அதிகமான growth இருந்தாலும் சரி, growth இல்லைனாலும் சரி. தைராய்டுல ரெண்டு இருக்கு தெரியும் இல்லையா, ஒன்னு ஹைப்போ தைராய்டு, இன்னொன்னு ஹைப்பர் தைராய்டு. அப்ப குழந்தையின்மை பிரச்சனை வரும். நீங்க எப்போ வந்து உங்களுக்கு வந்து மாதவிடாய் சரியா இல்லையோ உங்களுக்கு குழந்தை பேர்ல பிரச்சனை. சரி குழந்தை பிறந்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரும், மாதவிடாயில நிறைய தொந்தரவுகள், தள்ளி போறது, முன்னாடியே வர்றது, ஓவர் பிளீடிங், PCOD, PCOS, ஃபைப்ராய்டு, அப்புறம் கொளுத்தி நிறைய கட்டிகள் உள்ள வர்றது, இந்த அப்புறம் கர்ப்பப்பை சுவர் தடிச்சு போறது, அடினோமியாசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ், இதெல்லாம் நிறைய இருக்கு பெண்களுக்கான நோய்கள். இதுல சரி ஆண்களுக்கு என்ன மாதிரியான தொந்தரவுகள் வரும் அப்படின்னா, அவங்களுக்கு முக்கியமா என்ன மாதிரி, ரொம்ப வந்து உடல், பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு உடல் ரீதியாக நல்ல ஒரு என்ன இருக்கும், ஸ்டமினா இருக்கும். அந்த ஸ்டமினா மைனஸ் ஆயிடுச்சுன்னா ஆண்மை குறைவு ஏற்படும், ரொம்ப தூரத்துக்கு நடக்க முடியாது, ஒரு வெயிட்ட தூக்க முடியாது அவங்களால, மூச்சு வாங்க ஆரம்பிக்கும், உடனே சோர்ந்துருவாங்க, டயர்ட் ஆயிடுவாங்க, ஓவர் ப்ரெஷர், டென்ஷன், BP, கொலஸ்ட்ரால், ரத்தத்துல கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகும். பெண்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகி பிரச்சனை வருவது குறைவு. காரணம் என்னன்னா 2 மடங்கு கொலஸ்ட்ரால் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம். ஆனா என்ன நடக்குது அப்படின்னா,
இந்த கொலஸ்ட்ரால் எதுக்காக? இன்னொரு உடம்பை அந்த பெண் வந்து தாங்கணும் இல்லையா, அதுக்கு பயன்படுறதுக்காகவே இறைவனுடைய படைப்புல 2 மடங்கு கொலஸ்ட்ரால் பெண்களுக்கு. ஆனா இது உடனே உடனே வந்து அங்க பயன்பட்டு போகுது. அதனாலதான் அந்த காலத்துல முன்னோர்கள் சும்மா வருஷத்துக்கு ஒரு குழந்தைய தேவையில்லாம பெத்துக்கல. இந்த கொலஸ்ட்ரால் அளவுக்கு அதிகமா இருக்கக்கூடியது பயன்படணுங்கிறதுக்காக இறைவனுடைய படைப்புல அன்றைக்கு நம்ம உடம்புல இருந்த இயற்கைக்கு ஒன்றிய ஒரு வாழ்க்கை முறைதான் வருடம் ஒரு குழந்தையை பெற்றுட்டாங்க. அப்ப அந்த பெண்மணிக்கு உடம்பு போடுறதே வராது. இன்னைக்கு பாருங்க, ஒரு குழந்தை பெத்த உடனே கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகி உடம்பு வெயிட் போடுதா இல்லையா, growth ஹார்மோன் அஃபெக்ட் ஆகுதா இல்லையா? காரணம் வைட்டமின் B12 டெபிஷியன்சி. ஒரு குழந்தை பெத்துக்கவும் முடியாது, பெத்துக்கிட்டதுக்கு அப்புறமா உடம்பு பெருசாயிடும். அப்ப கெட்ட குழம்பு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே வருதா இல்லையா? ஆண்களுக்கும் இதே தொந்தரவு, தொப்பை பெருசாயிடும், கல்லீரல் பிரச்சனை வரும், கண்ணுல பாதிப்பு வரும், மூச்சு வாங்க ஆரம்பிக்கும், படிக்கட்டு ஏற முடியாது, ஒரு வெயிட்ட கூட தூக்க முடியாது. உடனே இடுப்புல எங்கேயாவது விடுதா தசை நரம்புகள், தசை நார்கள் கிழிஞ்சிரும். இப்படி எல்லா தொந்தரவுக்கான வைட்டமின் B12. ஆண்மை குறைவு, நல்ல ஒரு ஆண்மை தன்மை இருக்காது அவங்களுக்கு. அப்ப என்ன ஆயிடும், மன உளைச்சல் அதிகமாகும். இப்படி அடுத்தடுத்த வியாதிகள். சோ வைட்டமின் டி மட்டும் முக்கியம் கிடையாது. இந்த சத்துக்களை நாம சாப்பிடக்கூடிய சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, புரதச்சத்து, இவைகளை நம்மளுடைய ரத்தத்துல இருந்து ஒவ்வொரு செல்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துற வேலை, டிரான்ஸ்போர்ட்டிங் அத்தாரிட்டி யாரு? வைட்டமின் டி. ஆனா இது குறைஞ்சதுன்னா பல வியாதிகள் வரும். அதே மாதிரிதான் வைட்டமின் B12. சோ கால்சியம் டெபிஷியன்சி வந்துருச்சு, எனக்கு புரோட்டீன் டெபிஷியன்சி வந்துருச்சு, அயன் டெபிஷியன்சி வந்து இரும்பு சத்தா சாப்பிடுறது, சுண்ணாம்பா சாப்பிடுறது, நிறைய அப்படித்தானே சாப்பிடுறோம். போய் கடையில போய் மல்டி விட்டமின் டேப்லெட், இரும்பு சத்து மாத்திரை உண்டா இல்லையா? இப்ப இதுல நம்ம யோசிச்சுக்கணும், இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். நல்ல சூரிய ஒளியில நின்னீங்கன்னா வைட்டமின் டி கிடைக்கும். வெயில்லயே முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா, வெளிப்புறத்துல தான் அன்னைக்கெல்லாம் வேலைகள் இருந்தது. வெளியில எல்லா வேலையும், வீடு நம்ம தூங்குறதுக்கு மட்டும்தான் இருந்தது, அல்லது உடை மாற்றம் மட்டும்தான் இருந்தது நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்க்கையில. இன்னைக்கு வீடு பெருசா இருக்கு, சூரிய ஒளி படக்கூடிய வெளிப்புற வாழ்க்கை ரொம்ப குறைந்து போச்சு. வைட்டமின் டி டெபிஷியன்சிக்கு அது ஒரு முக்கியமான காரணம். இங்க இருந்து வீட்டை விட்டு வெளியில போறோம், உடனே ஒரு பஸ் பிடிப்போம், இல்ல கார்ல ஏறுவோம், நேரா ஆபீஸ்க்குள்ள போவோம், உடம்புல எங்க படுது வியாதி, நமக்கு வெயில் எங்க படுது? திரும்ப ஆபீஸ்ல இருந்து நேரமா வெயில் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாயங்காலம் வீட்டுக்கு வருவோம், வந்து சாப்பிட்டு தூங்கிடும். வெயில்ல நம்ம உடம்பு எங்க படுது? படுறதே இல்லை. வைட்டமின் டி டெபிஷியன்சி, அப்போ அயன் டெபிஷியன்சி, மல்டி விட்டமின் டெபிஷியன்சி, கால்சியம் டெபிஷியன்சி, புரோட்டீன் டெபிஷியன்சி, ஃபேட் டெபிஷியன்சி, எல்லா டெபிஷியன்சியும் வரும். ஸோ சத்து குறைபாடு வரும். வைட்டமின் B12 டெபிஷியன்சி, இதுலதான் நமக்கு எல்லா growth சம்பந்தப்பட்ட, குழந்தைக்கு, ஆண்மைக்கு, பெண்மை தன்மைக்கு, மூளை வளர்ச்சிக்கு எல்லாத்துக்கும் வைட்டமின் B12 வேணும். அப்ப அதுக்கு என்ன வேணும்? பட்டை தீட்டப்படாத அரிசி தான். இப்ப நீங்க சாப்பிடக்கூடிய அரிசி பாத்துக்கோங்க, உங்களுக்கு என்னென்ன தொந்தரவுகள் இருக்கோ அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் நீங்க சமைச்சு சாப்பிடக்கூடிய அரிசி. சோ முதல்ல அரிசியை மாத்தணும். நீங்க இட்லி சாப்பிடுறீங்களோ, தோசை சாப்பிடுறீங்களோ, பொங்கல் சாப்பிடுறீங்களோ, கிச்சடி சாப்பிடுறீங்களோ, நீங்க எதை வேணா சாப்பிடுங்க, இல்ல கஞ்சியா குடுக்குறீங்களோ, சாப்பாடா சமைச்சு சாப்பிடுங்க, வாட் எவர், பட்டை தீட்டப்படாத அரிசி அல்லது செமி பாலிஷ் கொஞ்சமா பட்டை தீட்டின அரிசி, இது மட்டும் இருந்தால் நீங்கள் நோயற்ற வாழ்வை வாழ முடியும். இதுதான் உணவு மருந்து. இன்னொன்னு நம்ம சொல்லிட்டோம், நொதித்த உணவு, பழைய சோறு, தண்ணியா குடிங்க, சாப்பாடா சாப்பிடுங்க, அதுல மோர் ஊத்தி குடிங்க, வாட்டவர், ஊறுகாய் தொட்டுக்கோங்க, காய்கறி தொட்டுக்கோங்க, கண்டிப்பா என்ன இருக்கணும்? சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லாம பழைய சோறு சாப்பிடவே கூடாது. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். சோ அடுத்து ரொம்ப முக்கியமானது சிறுதானிய உணவு. சிறுதானிய உணவை பொறுத்த வரைக்கும் என்னடா உணவு மருத்துவத்துல இயற்கை உணவே வரலன்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஆனா இயற்கை உணவை பத்தி நம்ம அடுத்த டாபிக் இன்னொரு நாள் பேசலாம், ஏன்னா அது பெரிய டாபிக். இன்றைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல முதல்ல உங்களை வந்து என்ன பண்றோம்னா, காஃபி, டீ, சாதாரண இட்லி மாவு, அரிசி சாப்பாடு, அதுல இருந்து மாத்தி ஒரு நல்ல அடுத்த லெவலுக்கு மாற்றுவோம் நம்ம இந்த 2025ல. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் இதுல இருந்து மாறி அடுத்தது சமைக்காத உணவு, இன்னும் நம்மளை வந்து ஆரோக்கியமாக நம்ம வாழ்நாளை கூட்டக்கூடிய உணவுகளை அடுத்தது போகலாம். சரி, சிறுதானிய உணவு ரொம்ப முக்கியமானது. நான் சொன்னேன் இல்லையா, அப்போல்லாம் பலகாரம் அப்படின்னு சொன்னா 13 வயது வரைக்கும் நாங்கெல்லாம் அரிசியில சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. அதற்கு அப்புறம் எங்க வீட்டுல நெல்லு விளைய வச்சு, அப்போதான் அது வரைக்குமே தாத்தா எல்லாம் என்ன பண்ணல எங்களுக்கு எல்லாம் சொன்னா, வரகு, தினை எல்லாம் இருக்கும், கம்பு, சோளம். நாங்கெல்லாம் போவோம், அப்படியே ஒரு கதிரை எடுப்போம், அந்த கதிரை எடுத்து அப்படியே பொறிச்சிட்டே போவோம், இப்படி 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 சொல்லிட்டு வச்சுட்டு. நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். கம்பு எல்லாம் நாங்க ரொம்ப எளிமையா, சோளம்லாம் சும்மாவே நாங்க சாப்பிட்டு போவோம் எடுத்து, அதை கழுவி வேக வச்சு இப்படி எல்லாம் அதெல்லாம் கிடையாது. எங்க தாத்தா எடுத்து சாப்பிடுவாரு, எங்க பாட்டி எடுத்து சாப்பிடுவாங்க, எங்க அம்மா எடுத்து சாப்பிடுவோம், நாங்களும் எடுத்து சாப்பிடுவோம், அவ்வளவுதான்.
இப்போதான் அதை என்ன பண்றோம், கம்ப தீட்டணும், இடிக்கணும், குத்தணும், உடைக்கணும், அப்புறம் சோறாக்கணும், அதுக்கு சைட் டிஷ் ஒண்ணுமே வேண்டியது இல்லை. அவ்வளவு சுவையா இருக்கும். ஏன் அப்படி சாப்பிட்டோம்? அப்பெல்லாம் மருந்து அடிக்கல, தைரியமா சாப்பிட்டோம். அன்றைக்கெல்லாம் குருவிகள்லாம் நிறைய வந்துச்சு, அது சாப்பிட்டு மிச்சம் மீதி எங்களுக்கு கிடைக்கும், நாங்க சாப்பிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு எல்லாத்துலயும் மருந்து அடிச்சு வந்தாச்சு. சரி, அது வேற டாபிக், அது அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, எது நல்லதுன்னா கம்பு, ராகி, சோளம், வரகு, சாமை, குதிரைவாளி, பனிவரகு, திணை. கேள்விப்பட்டிருக்கோம்ல, இன்னைக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். அட்லீஸ்ட் நாம இன்னும் வாழ்க்கையில சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கலைனாலும், இதையெல்லாம் பயன்படுத்தலைனாலும் நமக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா? இப்போ இன்னைக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு நமக்குலாம், இந்த மாதிரி வகுப்புகள் எல்லாம் எடுக்கிறதுனால ஒரு விழிப்புணர்வு இருக்கு. சரி, இப்போ இந்த வரகு, சாமை, திணை, குதிரைவாளி எல்லாம் என்ன நல்ல தன்மை இருக்கு அப்படின்னா, ஒண்ணு இல்லைங்க. என்ன இல்ல தெரியுமா? பெரும்பாலும் அரிசிக்கு நெல்லுக்கு அடிக்கிற அளவுக்கு மருந்து இதுக்கு அடிச்சா இது வளராது. அப்போ பெரும்பாலும் 90% இது எப்படி இருக்கும்னு சொன்னா இயற்கையில விளைஞ்சதா இருக்கும். இது ஒரு பெரிய பிளஸ் இல்லையா நமக்கு? நம்ம காய்கறியும் பழத்தையும் அரிசிகளையும் நம்ம இன்னைக்கு தேடி தேடி ஓடுறோம், இயற்கையில விளைஞ்சது கிடைக்காதா அப்படின்னு, இல்லையா? அதை விட இதை சூஸ் பண்ணுங்க. த பெஸ்ட் சாய்ஸ். நேச்சுரலா நமக்கு ஒரு கல்டிவேட் பண்ண ஒரு உணவு வேணும்னா சிறுதானியம் ஒண்ணு. ரெண்டாவது, இதுல இன்னொன்னு என்ன இல்ல அப்படின்னு சொன்னா, குளுக்கோஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது ரொம்ப குறைவா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா அதை மைனஸ்ன்னு சொல்றாங்க. இன்னுமே ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. ஆனா எவ்வளவு அறிவு பாருங்க நம்மளுடைய முன்னோர்கள். இந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ணவே இல்லைங்க, அற்புதமா பயன்படுத்தினாங்க. காலையில வரவு சோறு இருக்கும், சாயங்காலம் பாத்தீங்கன்னா கம்பு தோசை இருக்கும், வடை போடுறதா இருந்தா கூட எங்க வீட்டுல சோள வடை தான். அப்புறம் தான் இப்ப உளுந்த வடையெல்லாம். சோளத்துல வடை பண்ணி என் பாட்டி அப்படியே வெள்ளை பாகுல கலந்து அப்படியே இனிப்பு வடையா கொடுப்பாங்க, இனிப்பு பலகாரம். அப்படிதான் நாங்கெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். சோள மாவுல தோசை. So, பொங்கல் அப்படின்னா குதிரைவாளி பொங்கல் தான். புட்டுன்னு சொன்னா தினை அரிசி மாவுல தான் புட்டு. இப்படி இந்த சிறுதானியங்கள்ல தான் எல்லாமே இருந்தது. சோறு, வரகரிசி சோறுல தான் குழம்பு, ரசம், மோர், தயிர் எல்லாமே அப்படிதான் நாங்க சாப்பிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் தான் அரிசின்னு ஒண்ணு வந்துச்சு. அரிசின்னு ஒண்ணு வந்த போது என்ன இருந்தாலும் அதுல அவ்வளவு திருப்தி கிடையாது. ஆனா வீட்டுல அடிச்சதுங்கிறதுனால நம்ம சாப்பிடுறோம். பட் சிறுதானியங்கள் சாப்பிட்டா எப்படி தெரியல இருக்கும், மதன்னு அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வருது இல்ல. இன்னைக்கு சாப்பிட்டோம்னா நமக்கு இட்லி சாப்பிட்டா தூக்கம் வருது, மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டா தூக்கம் வருது, ராத்திரி தோசை சாப்பிட்டாலும் தூக்கம் வருது நமக்கு. ஆனா நீங்க சிறுதானியம் சாப்பிட்டு யாராவது தூக்கம் வருதுன்னு சொல்லுங்களேன். மன திருப்தியில, உடல் ஆரோக்கியத்துல, ஓய்வுக்கு வேண்டி உங்களுக்கு தூக்கம் வருமே தவிர, இந்த சாப்பாட்டை செரிக்க வைக்கிறதுக்காக, இல்லைன்னா இந்த சாப்பாடு ஓவர்லோட் ஆயிடுச்சுங்கிறதுக்காக, இல்லைன்னா இந்த சாப்பாட்டுல சத்து இல்லைங்கிறதுக்காக உங்களுக்கு தூக்கமே வராது. ஓவரா சாப்பிட்டீங்கன்னா கூட, வரகரிசி தோசையோ வரகரிசி பொங்கலை விட நம்மள ஓவரா நல்லா நெய்யும் நல்லா முத்திரையும் போட்டாங்க, நான் ஓவரா சாப்பிட்டேன் இது வரைக்கும் சாப்பிட்டேன்னு கூட சொல்லி பாருங்களா, தூக்கம் வராது. பச்சரிசியில நீங்க பொங்கல் பண்ணி சாப்பிட்டா 1/2 மணி நேரத்துக்குள்ள தூங்கிடுவீங்க. இட்லி 4 இட்லியோட கூட ஒரு இட்லி நீங்க சாதாரண அரிசியில செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா தூங்கிடுவீங்க. எங்க வரகு அரிசியிலையும் பனி வரகு அரிசியிலையும் கொஞ்சம் கருப்பு உளுந்த போட்டு ஆட்டி சாப்பிட்டுட்டு கொடுத்து பாருங்க, தூக்கம் வருமா ஆபீஸ்க்கு போனான்னு. காரணம் அவ்வளவு நார்ச்சத்து இருக்கு, அவ்வளவு புரதச்சத்து இருக்குது, அவ்வளவும் சேச்சுரேட்டட், அதாவது நமக்கு நொதிக்கும் நிலையில் இருக்கக்கூடிய புரதச்சத்து இருக்கு. அப்போ பழைய சோறு மாதிரி நொதிக்கக்கூடிய தன்மை இயல்பாகவே இந்த பழைய இந்த பாரம்பரிய நம்மளுடைய சிறுதானியங்களுக்கு இருக்கு. சோ ஆல்ரெடி நொதிக்கக்கூடிய தன்மை இதோட சேர்ந்து இருக்கிறதுனால சிறுதானிய உணவு சிறந்த உணவு மனுஷனுக்கு. ஆனா இன்னைக்கு கோழிக்கு தாங்க போடுறாங்க. நான் போய் கேட்டேன்னா ஆரம்பத்துல ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி நான் தமிழ்நாட்டுக்கு வந்த புதுசுல கேக்குறேன் நான், இந்த ஊர்ல நம்ம ஊர்ல தானே நிறைய பயன்பாடு, நம்ம பாட்டிங்க எல்லாம் பயன்படுத்துறாங்களேன்னு போய் கொஞ்சம் கேழ்வரகும் வரகும் கொடுங்க, வரகரிசியும் கொடுங்கன்னா, அதுவா அது எப்படி இருக்கும்? பக்கத்துல ஒருத்தர் வந்து கேக்குறாரு, இந்த அம்மா ராகின்னு கேளு தருவாங்க அப்படின்னு. சரி, அப்புறம் வரகு எப்படி கேக்குறது, அந்த கோழிக்கு போடுவாங்களே அப்படின்னு. எவ்வளவு கொடுமைங்க, எனக்கு பித்தரிச்சலா வந்துச்சு. கோழிக்கு போடுறதுன்னு கேட்டாதாங்க வரகரிசி கொடுக்குறாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் நிலைமை. இப்ப நான் அதே கடைக்கு திரும்ப திரும்ப போய் 5 நாளைக்கு ஒரு தடவை போய் வாங்கிட்டு வந்து பழகிட்டு இருக்கிறேன் நானு. அவங்கள பழக்கிக்கிட்டு இருக்கிறேன். பாருங்க, வரகரிசியில இந்த தன்மை இருக்குன்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்டு கொடுத்துருக்கேன். வரகரிசி சாப்பிட்டா இந்த நோய் குணமாகும்,
ஏன்னா வரகரிசியில இந்த சத்து இருக்குதுன்னு சொன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. இந்த நோய் குணமாகும்னு சொல்லிட்டா இப்ப பயங்கரமா பிச்சிட்டு போகுது வியாபாரம். அப்படி ஆயி போச்சு இன்னைக்கு ட்ரெண்ட். சோ அந்த அளவுக்கு நம்மளுடைய முன்னோர்களுடைய அந்த உணவு பயன்பாடு எவ்வளவு அருமையான மருந்தா இருந்துச்சு. எல்லா நோயும் தீருங்க. இன்னைக்கு கொலஸ்ட்ராலுங்கிறீங்க, லிவர் சிரோசிஸ்ங்கிறீங்க, ஃபேட்டி லிவர்ங்கிறீங்க, உடம்பு வெயிட் போட்டுருச்சுங்கிறீங்க. எங்க சிறுதானியம் சாப்பிட்டு பாருங்க, யாருக்கு வெயிட் போடுதுன்னு பார்க்கலாம், யாருக்கு கான்ஸ்டிபேஷன் வருதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த சிறுதானியங்களை சாப்பிட்டு உங்களுக்கு மலச்சிக்கல் வராது. மலச்சிக்கல் தான் அனைத்து நோய்களுக்கும் ஆணி வேர். இதை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா நோய் தானா உடம்பு விட்டு வெளியில போயிடும். அப்ப என்ன பண்ணணும்? சிறுதானியம் ஒரு நாளைக்கு நான் சொல்றது ஒரு வேளையாவது சாப்பிடுங்க. ஒரே ஒரு வேளை சாப்பிடுங்க. மல்டி விட்டமின் டேப்லெட் வேண்டாம், புரோட்டீன் வேண்டாம், கால்சியம் வேண்டாம். நீங்க நல்ல ஃபேட்டன் தேடி பார்த்து சாப்பிடவே வேண்டாம். சுகர் பேஷண்ட்டுக்கு அற்புதமான ஒரு உணவு சிறுதானிய உணவு. ஏன்னா குளுக்கோஸ் நில். சோ ஒருவேளை நீங்க நல்ல பாரம்பரிய அரிசி சாப்பாடு சாப்பிடுங்க. நீங்க ராஜா மாதிரி சாப்பிடுங்க, மந்திரி மாதிரி சாப்பிடுங்க, எப்படி வேணா சாப்பிடுங்க. ஒருவேளை சிறுதானிய உணவு எடுத்துருங்க, டேக்கிள் பண்ணி ஈக்குவல் பண்ணிடலாம். எல்லா சத்தும் கிடைக்கும், நோயும் போயிடுங்க. அதாங்க உணவு மருந்து. சத்தும் இருக்கணுமா? அப்பதான் அது உணவு. மருந்தா இருக்கணும்னா என்ன? அது நோயை வெளியேற்றணும், நோய் கிருமிகளை வெளியேற்றணும், அல்லது நோய் தன்மையை வெளியேற்றணும், புதுசா செல்கள் உற்பத்தியாகி ஆரோக்கியம் பெருகணும். அதானே உணவு, அதானே மருந்து. அப்ப எதை நம்ம சூஸ் பண்ணணும்? சிறுதானியம் தான் சூஸ் பண்ணணும். சோ மரபு அரிசிகள் நிறைய விதம் இருக்கு. நான் சொன்ன சிறுதானியங்கள் இந்த ஒரு 8 தான் இருக்கு. இதுல இன்னும் கூட இப்ப வந்திருக்கு நிறைய. இன்னும் நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துல இருந்து திரும்ப நிறைய எடுத்து ஆராய்ச்சி பண்ணி எங்கெங்கயோ மிச்சம் மீதி நம்மளுடைய முன்னோர்கள் வச்சதெல்லாம் எடுத்து போட்டு திரும்ப பயிர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுல ரொம்ப முக்கியமானது, இந்த டைம் ஆயிட்டு இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். மரபு அரிசிகள் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட சொல்றாங்க 1600 வகை இருக்கு. அதுல நம்மளுடைய நாட்டினுடைய வகை சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 600 வகை சொல்றாங்க. 60 அரிசிகள் பயன்பாட்டுக்கு வந்தாச்சு. இதுல 2 வகை இருக்கு. ஒன்று வெள்ளை நிறம், இன்னொன்னு அதாவது வெள்ளை நிறம்னா ஆஃப் ஒயிட்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்னு டார்க் ரைஸ். ஒயிட் ரைஸ், டார்க் ரைஸ் 2 வகை இருக்கு. இந்த டார்க் ரைஸ் எல்லாமே விளையறதுக்கும் டைம் எடுக்கும், வேகறதுக்கும் டைம் எடுக்கும், செரிக்கிறதுக்கும் டைம் எடுக்கும். அப்ப யாருக்கெல்லாம் அடிக்கடி பசிக்குதோ, அல்லது அடிக்கடி சாப்பிடுறதுனால உடம்புல நோய் வருதோ, அல்லது சுகர் அதிகமாகுது, கொலஸ்ட்ரால் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ, நீங்க எல்லாம் டார்க் ரைஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள், கருப்பு கவுனி அரிசி இன்னைக்கு நிறைய ட்ரெண்ட், நிறைய பேருக்கு தெரியும். அது சாப்பிட்டா சுகர் கம்மியாகுதான், கொலஸ்ட்ரால் கம்மியாதான், வெயிட் கம்மியாகுதான், இல்லையா? பிபி நார்மல் ஆகுது, சுகர் நார்மல் ஆகுது சொல்றோமா இல்லையா? இப்போ இதெல்லாம் நார்மல் ஆகுறதுக்கு காரணம் என்ன? இது விளையறதுக்கே டைம் ஜாஸ்தி எடுக்கும். வேகறதுக்கும் பாத்தீங்கன்னா 12 மணி நேரம் ஊற வச்சாலும் திருப்பி ஒரு குறைஞ்சது 3/4 மணி நேரம் அடுப்புல வேகணும். சரிங்களா? அப்ப கஞ்சி பெஸ்ட். சோ டார்க் ரைஸ், காட்டு யானம், கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, ரத்தசாலி, இல்லைங்களா, பூங்கார், இது எல்லாமே பாத்தீங்கன்னா டார்க் ரைஸ். அடுத்தது இந்த பக்கம் எதெல்லாம் ஒயிட் ரைஸ், அதாவது டல் ஒயிட்ல இருக்கக்கூடியது, சீரக சம்பா, தூய மல்லி, தங்க சம்பா, இந்த அரிசி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் ஷேட்ல வரக்கூடியது. சோ இந்த அரிசியெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்னா, எல்லாமே நீங்க சாப்பாடா இப்ப எங்களுக்கு நாங்க இது வரைக்கும் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு பழகிட்டோங்கிறவங்க மரபு அரிசியில ஒயிட் ரைஸ் இருக்கு, இது சாப்பிட்டு பழங்க. இந்த டார்க் ரைஸ் எல்லாமே விளையறதுக்கு டைம் மாதிரி, வேகறதுக்கும் டைமா, செரிக்கிறதுக்கும் டைமா, சக்தியா மாறுறதுக்கு டைமா. எனக்கு உடம்புல வியாதி இருக்குங்க, எனக்கு எளிமையா செரிக்கிற உணவு தான் வேணும், அதுவும் மரபா வேணும்னா ஒயிட் ரைஸ் சூஸ் பண்ணுங்க. எனக்கு செரிமானம் தான் நல்லா தாங்க இருக்குது, ஆனா அடிக்கடி பசி எடுத்து சாப்பிடறதுனாலே வியாதி வருதுன்னா டார்க் ரைஸ் சூஸ் பண்ணுங்க. 2 புரிஞ்சுதுங்களா? அடுத்தது சிறுதானியத்துக்கு வருவோமா? சிறுதானியத்தை சமைக்கிற உணவு முறையில தான் அந்த உணவு மருந்தாக மாறும். என்ன, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது விளையிற முறை அப்படிங்க. நம்ம சொன்னது ஏற்கனவே, மருந்தடிச்சா விளையவே விளையாது, அதனால இயற்கையில தான் விளையுது. இன்னொன்னு என்ன தெரியுங்களா? வானம் பார்த்த பூமி. நன்சை நிலம், புன்சை நிலம்னு 2 இருக்குங்க. இது ரொம்ப டீப்பா போக விரும்பல. புன்சை நிலம்ங்கிறது தண்ணீர் பாய்ச்சினாலும் பாய்ச்சலனாலும் மழை பெய்யும் போது மட்டும் தண்ணீரை கிரகிச்சு அந்த நீர்லயே இது முளைச்சி தழைச்சி அது கதிர் உற்பத்தி பண்ணி அது விளைச்சலே கொடுத்துருங்க. இது புன்சை நிலம். இப்படி விளையக்கூடியதுதான் எதுன்னு சொன்னா சிறுதானியம். புரியுதுங்களா இப்போ? நன்சை நிலம்னா தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் அது விளையும். புன்சை நிலம்னா ஒரு தடவை தண்ணி பாய்ச்சி வானம் பார்த்த பூமியில மழை பெஞ்சிருச்சு இல்ல எப்பாவது கொஞ்சம் மிச்சம் மீதி அது பாய்ச்சி விட்டீங்கன்னா, மீதியை பாய்ச்சி விட்டீங்கன்னா போதும், அதுக்கு அது அடுத்து விளைச்சல் கொடுத்து நமக்கு பலனை கொடுக்கும். அப்படிப்பட்டது சிறுதானியம். அப்ப இங்க என்ன மைனஸ்? வாட்டர் சோர்ஸ் மைனஸ். புரியுதுங்களா? அப்போ தண்ணீர் குறைவாக எடுத்துக்கொண்டு வளரக்கூடிய தானியமாக இருப்பதனால், தண்ணீர் சக்தி குறைவாக இருக்கிறதுனால் கொஞ்சம் பித்தம் கூடுதல்.
இந்த விளக்கத்தை சொன்னாதான் நீங்க 4 பேர் கேள்வி கேட்கும்போது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா இதுக்கு நீங்க சொல்லலாம். ஏன்னா ஐயோ அது சாப்பிட்டுதான் எனக்கு நெஞ்சு கறிப்பு வருது, அது சாப்பிட்டுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்கல்ல, இப்படி செய்யணும். அதுதான் நான் சொன்னேன், சமைக்கிற முறையை மாற்ற வேண்டும். இப்ப நீங்க என்ன பண்ணணும், சிறுதானியங்களை நீங்க எதை சமைச்சாலும் குறைந்தது 3 மணி நேரம், அதிகபட்சம் 8 மணி நேரம் நீரில் ஊற வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா கஞ்சி காய்ச்சி குடிக்கணும். நீர் அதுல அதிகமா சேர்க்கணும் அல்லது நீர்லயே ஊற வைக்கணும். இதுதான் சமைக்கிற முறை. இப்ப இட்லிக்கு ஊற வைக்கிறீங்க, குறைஞ்சது 4 மணி நேரம் ஊற வைப்பீங்களா? கஞ்சி காய்ச்ச போறீங்க, 1க்கு 4 பங்கு தண்ணி ஊத்தி தானே கஞ்சியா காய்ச்சி தானே குடிக்க போறீங்க. இதுதான் முறை. நான் பொங்கல் வைக்க போறேன், கிச்சடி வைக்க போறேன், தயவு செய்து முன்னாடியே ஒரு 3 மணி நேரம், காலையில 5 மணிக்கே ஊற வச்சிருங்க, 8 மணிக்கு டிஃபன் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா நான் உடனே உப்புமா மாதிரி நான் இன்ஸ்டன்டா உடனே பண்ண போறேன்னு தயவு செய்து பண்ணாதீங்க. 3 மணி நேரம் குறைந்தது ஊற வச்சிட்டீங்கன்னா நீர் சத்து அதுல போச்சுன்னா அந்த பித்தத்தன்மை குறையும். அப்போ இந்த உணவு இந்த பக்குவத்தில் சமைத்தால்தான் மருந்து, ஆரோக்கியம், உணவாக இருக்கும், நீண்ட ஆயுளோட வாழ முடியும். புரியுதுங்களா? இன்றைக்கு நமக்கு இதோட போதுமானது. ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இனி தேவைப்படுதுன்னா அடுத்த தடவை கூட இதை பத்தி, ஏன்னா உணவுன்னு சொன்னோம்னா நிறைய இருக்கு. இன்னைக்கு அவசியமானது இதுதான். ஸோ காஃபி டீ வேண்டாம், பழைய சோறு தண்ணி குடிங்க, பழைய சோறு சாப்பிடுங்க, அரிசியை அன்பாலிஷ்டா பயன்படுத்துங்க, பட்டை தீட்டப்படாத அரிசியை பயன்படுத்துங்க, சிறுதானியங்களை பக்குவமாக சமைத்து சாப்பிடுங்க. இவ்வளவுதான். இனிமே பட்டை தீட்டின பாலிஷ்டு ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணுங்க. அதுலயும் 2 வகை சொன்னோம். மரபரிசியில ஒண்ணு ஆஃப் ஒயிட், இன்னொன்னு டார்க் ரைஸ். யார் எடுத்துக்கணும் அப்படின்னு. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இன்னொரு ஐ திங்க் இன்னொரு 15 மினிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், 10 to 15 மினிட்ஸ். இன்றைக்கு எடுத்த இந்த டாபிக்ல மட்டும் எனக்கு சந்தேகம் இருந்தா கேட்டுக்கோங்க. ஏதாவது இந்த நோய்க்கு இந்த அரிசி இல்ல இந்த உணவு எடுத்துக்கலாமான்னா தயவு செய்து இதுல கேட்கறத விட தனிப்பட்ட முறையில நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் கொடுத்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் அனுப்பும் போது அதை கேட்டு நீங்க பயன்பெற முடியும். இப்ப சொல்லும் போது எனக்கு குறைவா தான் சொல்ல முடியும். உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்களுடைய உணவு முறை, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு தெளிவான ஒரு பதிலை கொடுக்க முடியும். ஏன்னா மருத்துவம் வேறு, இந்த மாதிரி கருத்து பரிமாற்றம்ங்கிறது வேறு, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ இன்னைக்கு இந்த டாபிக்கை நான் இவ்வளவு முடிச்சுக்கிறேன். சந்தேகம் இருந்தா கேட்கிறேன். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அருமையான ஒரு சிந்தனை உரை வழங்கிய அமுதா அம்மா இயற்கை மருத்துவர் திருமதி அகிலா அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். டீ காஃபினால என்ன கேடு, பழைய சோறோட நன்மைகளை பற்றியும், நொதித்த உணவுகள்ல இருக்கிற நன்மைகள் நம்ம உடம்புக்கு எவ்வளவு அவசியம் என்பதை பற்றியும், B12 நம்ம உடம்போட விட்டமினோட அளவுகளை பற்றியும், சிறு தானியத்தோட நன்மைகள் மற்றும் அதை சமைக்கும் முறைகளை பற்றியும், அரிசி எந்த மாதிரியான அரிசிகள் நம்ம பயன்படுத்தினா நமக்கு நன்மைகள் அப்படின்றத பத்தியும் தெளிவாக விளக்கிய திருமதி இயற்கை மருத்துவர் அகிலா அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன்மா. சில முக்கிய அறிவிப்புகள். அடுத்த நிகழ்வாக இரவு அம்மா ரொசாரி அம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ்த்தணும். இன்றைக்கு சிறப்பான நமக்கு ஆரோக்கியத்துக்காக இயற்கை மருத்துவம் பத்தி நிறைய நம்ம உணவை பத்தி அம்மா சொன்னாங்க. இயற்கை மருத்துவர் அகிலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். இயற்கை மருத்துவர் அகிலா அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்ங்கம்மா. மிக்க நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். சரியம்மா, தொடரலாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. சில முக்கிய அறிவிப்புகள். அடுத்த நிகழ்வாக இரவு 8:30 மணிக்கு இறையாசிரியர் இறை மதனையா அவர்களின் தற்சோதனை நிகழ்வு உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளை காலை அதிகாலை 4:30 மணி முதல் எப்பொழுதும் போல 7 மணி வரை உள்ள நிகழ்வுகள் நடைபெறும். நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மாலை 6 மணி தவமும் தொடர்ந்து நடைபெறும். அதில் அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். இப்பொழுது கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா அம்மா கிட்ட கேட்டுக்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன்.
அம்மா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன்மா. வாழ்க சப் வளமுடன். யாரு? அம்மா பெரிய வணக்கம்மா, நாயகி. வாழ்க ராஜன். வளமுடன். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? வணக்கம். வாழ்க வளமுடன். ஐயா சொல்லுங்க. வாழ்க வளமுடன். இந்தாங்கம்மா, இப்போ பழைய சோத்துல வெங்காயம் போட்டு சாப்பிடலாம். நீங்க ம். நைட்டு அதை போட்டுக்கலாமா, இல்லை காலையில சாப்பிடும்போது தான் போட்டுக்கலாமா இல்லைங்க, வெங்காயம்? காலையில சாப்பிடும் பொழுதுதான் போடணும். சாப்பிடும்போது உரிச்சு வச்சுட்டு சாப்பிடுங்க. ராத்திரியே இந்த போட்டு காலை வைக்கக்கூடாது. இல்லை, நீஸ் தண்ணி குடிக்கிறோம்ல, அதனால கேட்டேன். நீஸ் தண்ணி வந்து வெறும் தண்ணியே குடிக்கலாம். தண்ணி நீங்க அது வெறுமனே குடிக்கலாம். அந்த சாப்பாட்டோட ஆ, சேர்த்து சாப்பிடுறதுக்கு உங்களை சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சரி சரி. அப்புறம் இந்த வெங்காயம்லாம் உரிச்சு வச்சோம்னா அந்த கிருமிகள் எல்லாம் ஏற்றுக்குன்னு சொல்றாங்கம்மா. அது உரிச்சு வைக்க கூடாதுங்கம்மா. ஆமாங்கம்மா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா உரிச்சி எல்லாம் டப்பால போட்டு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறேன்னு வாரத்துக்கு ஒரு தடவை கூட உரிச்சு வச்சுக்கிறாங்க. அப்படி ஆ, செய்யக்கூடாது. அது அதான் சுத்தி அதான். எல்லாம் கிருமிகள் கண்ணுக்கு தெரியாத ரொம்ப மைக்ரோ சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க ஆமா. எவ்வளவு ஏர் போட்டாலும் அது வழியா உள்ள போயிடும். நமக்கு தெரியும் ஆ, இந்த சவப்பெட்டின்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள எவ்வளவு பொருள் எல்லாம் வைக்கிறோம்னு. அதுல இருக்கக்கூடிய ஆமா கிருமிகள்லாம் அந்த வெங்காயத்துக்குள்ள போயிடும். அதே ஆமா மாதிரி ஆமா. வீட்டுல நிறைய பேர் உரிச்சு வச்சுட்டு காலையிலேயே உரிச்சு வச்சிடுறாங்க. இல்லைன்னா முதல் நாள் நைட்டு உரிச்சு வச்சு அடுத்த நாள் சமைக்கிறாங்க. தயவு செய்து அதை பண்ணாதீங்க. எல்லா ஆ, நோய் சரி. கிருமிகளும் போயிடும். ம். அப்புறங்கம்மா, இந்த நைட்ல வந்து 1 மணிக்கு மேல அப்படியே தானே வாயில வந்து உமிழ்நீர் சுரக்குதுங்கம்மா. அது எந்திரிச்சு துப்பிட்டு மறுபடியும் பல்லு விளக்கிட்டு தூங்கினாதான் எனக்கு நல்லா இருக்குது. அது சரியாகிறதுக்கு எதாவது இருந்தா சொல்லுங்கம்மா. அது காரணம் வந்து பித்த நீர் உடம்புல அதிகமா இருக்குன்னு அர்த்தங்க. நீங்க ஆ, வந்து எப்பவாவது பழைய சோறு சாப்பிட்டிருக்கீங்களா நீங்க? பழைய சோறுங்களா? பழைய சாப்பிட்டிருக்கீங்களா? சோறு சாப்பிட்றோம்மா. பழைய சோறு சாப்பிட்றோம்மா. ஓகே, நீங்க பழைய சோறு சாப்பிடுறதோட சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப ஆ, முக்கியம். நீங்க வீட்ல கொஞ்சம் அதிகமா இஞ்சிய வந்து உணவுல பயன்படுத்த சொல்லுங்க. இந்த பித்தம் வந்து அப்படிங்களா? குறையும். ஆமா, சமையல்ல வந்து அப்போ இஞ்சி பயன்படுத்த சொல்லுங்க. அப்போ காலையில இஞ்சி தண்ணி குடிக்கலாம் ஏங்கம்மா? அப்படி காலையில வெறும் வயித்துல இஞ்சி தண்ணி எல்லாம் குடிக்க கூடாதுங்க. அப்படி ஆ, சொல்லல. உணவு ஆ, சமைக்கும் பொழுது ஒரு ஆ, பொரியல் செய்வாங்க, கூட்டு செய்வாங்க, சாம்பார் வைப்பாங்க இல்லைங்களா? அதுல ஆமா. கொஞ்சம் இஞ்சி சேர்த்து சமைக்க சொல்லுங்கன்னு சொல்றேன். அதாங்கம்மா, இப்போ வந்து காலையில் இஞ்சி, மதியம் சுக்கு, சாயந்தரம் கடுக்கான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இஞ்சி தண்ணி கொஞ்சம் குடிக்கலாமான்னு கேட்குறேன் நான். அதுக்கு ஒரு முறை இருக்குங்க. அதை பத்தி நான் உங்களுக்கு தனியா சொல்லித் தரேன். காரணம், அப்படியெல்லாம் வந்து காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் இதெல்லாம் சாப்பிட்டா நல்லதுதான். ஆனா அதை சுத்தி பண்ற முறை இருக்கு. இஞ்சி எப்படி சுத்தம் பண்ணணும், எவ்வளவு அளவு தண்ணீர் விடணும், அதுல சுண்ணாம்பு எப்படி படிச்சு வடிகட்டணும், இப்படி இருக்கு. சுக்குக்கும் அந்த மாதிரி இருக்கு. இது எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது. மருந்தாக தான் பயன்படுத்தணும். அதனாலதான் 48 நாள் சொன்னாங்க. சோ இதை நான் வந்து உங்களுக்கு நான் அடுத்த வகுப்புல கூட சொல்லித் தரேன். பட் இப்படி நீங்க நீங்க பாட்டு தண்ணி எடுத்தெல்லாம் குடிக்க கூடாதுங்க. ஓட்டை விழுந்துரும், புண்ணு வந்துரும். அப்படி சாப்பிடக்கூடாது. எரிச்சல் வந்துரும். அசிடிட்டினால உங்களுக்கு ஃபுல்லா புண்ணு வந்துரும். அப்படி எடுக்கக்கூடாது. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. ஓகே. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். பெரிய நாயகி அம்மா, நீங்க கேளுங்கம்மா. வாழ்க ஆமா, வளமுடன். வாழ்க வளமுடன். எனக்கு 2 கேள்விங்கம்மா. இப்போ பரவலா பாத்தீங்கன்னா அந்த ஃபேட்டி லிவர் அப்படின்றது பொதுவா எல்லாருக்கும் நிறைய பேர் சொல்றாங்கம்மா, ஃபேட்டி லிவர் ஃபேட்டி லிவர்னு. அது என்ன காரணம்? அஹ் அஹ் அடுத்தது, நம்ம இப்ப ரைஸ் பிரான் ஆயில் வந்து நமக்கு நம்பிக்கையா ஒரு கம்பெனில இருந்து அது நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணக்கூடாதா? சரி, 2 கேள்வி இல்லைங்களா? 1வது கேள்வி வந்து எப்படி வந்து இன்னைக்கு ஃபேட்டி லிவர் அதிகமா வருது? ரொம்ப முக்கியமான காரணம், நம்ம சாப்பிடக்கூடிய அந்த பாலிஷ் பண்ண அரிசி குளுக்கோஸா மட்டும் மாறுறது கிடையாது. கிளைகோஜனாவும் ஒரு பர்டிகுலர் ஸ்டோரேஜ்ல லிவர்ல போய் ஸ்டோரேஜ் ஆகும். இப்போ இப்படி தொடர்ந்து நம்ம வந்து காலையில இட்லிக்கும் பாத்தீங்கன்னா பாலிஷ் ரைஸ், நைட்டு தோசைக்கும் பாலிஷ் ரைஸ், மதியானம் சாப்பாடுக்கும் பாலிஷ் ரைஸ். விட்டமின் B12 அங்க கிடையாது. அப்படி இல்லாத போது என்ன ஆகும் அப்படின்னா, நொதிக்கிற தன்மை குறைந்து அந்த கொழுப்பு கொழுப்பாகவே உடம்புல தங்கிடும். குளுக்கோஸ் கன்வெர்ட் ஆகுது பாத்தீங்களா அடுத்த ஸ்டேஜுக்கு, அந்த கிளைகோஜன் அப்படியே ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி கல்லீரல்லையே தேங்கிடும். இதுதான் ஃபேட்டி லிவர். சோ இது ரத்தத்திலயுமே என்ன ஆட்டோமேட்டிக்காவே ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா ரத்தத்துல கொழுப்பினுடைய அளவும் அதிகமாகுது. சோ இதெல்லாம் வந்து இந்த கொழுப்பு கரையாத கொழுப்பாக, கெட்ட கொழுப்பாக ரத்தத்துல தங்கிடுது. இது அடுத்த
என்னவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரத்த குழாய்கள்ல அடைப்பு, மூளைக்கு போற ரத்த குழாய்கள்ல அடைப்பு, கண்ணுக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள்ல அடைப்பு, வெரிகோஸ் வைன், இருதயத்துக்கு போற ரத்த குழாய்கள்ல அடைப்புன்னு அடுத்த ஸ்டேஜுக்கு மாறும். ஸோ இதை அவாய்ட், நான் தான் சொல்றேன், காமனாவே உங்களுக்கு வந்து இந்த எதெல்லாம் வந்து கெடுதலோ, குறிப்பாக கொழுப்பு, குளுக்கோஸ் அளவுக்கு அதிகமானது, புரோட்டீன் எல்லாம் வந்து எதெல்லாம் நொதிக்காததோ, இதெல்லாம் உடம்புல கழிவுகளாக தேங்கி நோயை உற்பத்தி பண்றதுக்காக தான் நம்ம சொன்னது. ஒண்ணு ப்ரோபயாட்டிக் ஃபுட்டு, ரெண்டாவது அது முடியல எனக்கு பழைய சோறுலாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை, ஆர்டினரி சாப்பாடு சாப்பிடணும்னா அன்பாலிஷ்டு ரைஸா வாங்கிக்கோங்க. இப்ப இதுல உங்களுக்கு என்ன ஆகும்னா, விட்டமின் B12 இருக்கிறதுனால அது கரையாத கொழுப்பாக இருந்தாலும் கரைச்சிடும். இன்னொன்னு சிறுதானியம், நான் சொன்னேன் இல்லைங்களா, சிறுதானியம் எப்படிப்பட்ட கொழுப்பாக இருந்தாலும் அது ரத்தத்துல இருந்து வெளியேற்றும், கரைச்சிரும். அப்போ உங்களுக்கு நோய்ங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுதான் ஃபேட்டி லிவருக்கு இதான் மெடிசன். ஒண்ணு மரபு அரிசி சாப்பிடணும் அன்பாலிஷ்டா, இன்னொன்னு சிறுதானியம், இவ்வளவுதான். இதை சாப்பிட்டீங்கன்னா போதும், வேற மருந்தெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நன்றிங்கம்மா. அடுத்து ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணலாமா? ரைஸ் பிராண்ட் ஆயில் இப்போ நல்லெண்ணெய் நம்ம வந்து நம்ம பொடியில, இட்லி பொடியில போட்டு சாப்பிடுவோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்றா, சூடு பண்ணாம அப்படியே பச்சையா சாப்பிட முடிந்தால் எந்த எண்ணெயாக இருந்தாலும் நல்லது. நீங்க சூடு பண்ணி தான் சாப்பிடணும், நான் சமையலுக்கு தாளிக்க பயன்படுத்துறேன், இல்லைன்னா எண்ணெயில பொரிச்சு சாப்பிடுறதுக்கு பயன்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா சத்துக்கள் கிடையாது, மைனஸ். அதுக்கு நீங்க அந்த ஆயில் வாங்கவே வேண்டாம். புரியுதுங்களா? இப்ப இட்லி பொடிக்கு நீங்க சாப்பிடுறீங்க, இல்லைன்னா ஒரு காய்கறி வேக வைக்கிறீங்க, இல்ல ஒரு குழம்பு வேக ஒரு ஸ்பூன் அதை கலந்துக்கிறீங்கன்னா நல்லது. பச்சையாவே அதை கலந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. அப்ப வைட்டமின் B12 உங்களுக்கு உண்மையாலுமே அது நல்லதா தரமானதா கிடைச்சது அப்படின்னா அந்த வைட்டமின் B12 அப்படி கிடைக்கும். ஆனா அந்த அரிசியில இருக்கக்கூடிய வைட்டமின் B12ங்கிறது எண்ணெயா எடுக்கிறத விட அந்த நெல்மணியோட அந்த அரிசியோட சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது பல மடங்கு, இதுதான் நொதிக்கிற முறைங்கிறது, ரொம்ப எளிமையா தெரிச்சிடும். இது என்ன ஆகும்னா கான்சென்ட்ரேட்டட் வைட்டமின் B12, இது எண்ணெய் அப்படிங்கிறது. இந்த கான்சென்ட்ரேட்டட் நம்ம உடம்புக்குள்ள கிரகிக்கிற தன்மை நமக்கு இருக்காங்கிறத பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் தாளிச்சு கூட சாப்பிட மாட்டாங்க, எல்லாமே வேக வச்சு வேக வச்சு அப்படியே சாப்பிட்டாங்க. எண்ணெயில பொரிக்கிற பலகாரம்ங்கிறது ரொம்ப ரேர், ஏன்னா அதுல சத்துக்கள் கிடையவே கிடையாது, ருசி மட்டும்தான் இருக்கு. அதை ரொம்ப ரேரா பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு நம்ம தாளிக்கிறதுல இருந்து பொரிக்கிறது வரைக்கும் எண்ணெயில தான் பண்றோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் பச்சை எண்ணெயா பயன்படுத்த முடிஞ்சா நல்லது. அப்படி இல்லைன்னா அன்பாலிஷ்டு ரைஸ் எடுத்துக்கோங்க, அது பெஸ்ட். பட் நீங்க மாற்று ஒரு ஆயிலுக்கு மாற்றா நான் வாங்கிக்கலாமான்னா அது பயன்படுத்துறதுக்கு இது பயன்படுத்தலாம், தரமா கிடைச்சா. சரிங்க. சரி, அப்ப இந்த சிறுதானிய உணவு மதியம் ஊற வச்சுட்டு நைட்டு கஞ்சி வச்சுட்டு காலையில எழுந்து குடிக்கிறது. நீங்க நைட்டே சாப்பிடுங்க. இப்போ 3 மணி நேரம் நீங்க ஊற வச்சீங்கன்னா போதும். மத்தியானத்துல ஊற வைக்கிறீங்க, நைட்டுக்கு நீங்க என்ன வேணா செஞ்சு சாப்பிடலாமே அதுல. சரி சரிங்கம்மா. அப்படியே சாப்பிடுங்க. சரி, ஓகேங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்ம்மா. வாழ்க வளம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ரியல்மி C12 அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அம்மா, எனக்கு வந்து கால்ல வந்து நரம்பு இந்த தொடை பக்கத்துல வலி மாதிரி வருது. அது காலோட அப்படி அந்த அது இந்த இது டாக்டர்கிட்ட காமிச்சாச்சு. ஆனா கொஞ்சம் கேட்டிருந்தது. இப்ப பழையபடி அந்த நரம்பு வலி மாதிரி வருது. இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன சாப்பிடலாம்? வெரிகோஸ் வெயின் ஏதாவது இருக்காமா உங்களுக்கு? இந்த ரத்த நாளங்கள் புடைச்சு போயிருக்கா கருப்பு அதெல்லாம் கலர்ல? இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப நீங்க சொல்ற நரம்புங்கிறது வேற. இந்த நரம்புகள்ல வலி வருது அப்படின்னு சொன்னா தொடை நரம்பு நம்ம உடம்புல மிகப்பெரிய நரம்பு. தொடை பக்கமா இருக்கா, எந்த பக்கம் இருக்கு அந்த வலி உங்களுக்கு? தொடை பக்கம் தான், அதான் சொல்றேங்க. இது வந்து சயாட்டிக் நர்வுன்னு ஒரு நர்வு இருக்கு. இந்த நரம்பு வந்து ரொம்ப அதிக நேரம் நின்னுட்டு ஒரு வேலை எப்போவாது நீங்க வேலை செஞ்சிருந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதனுடைய நரம்புல பலவீனம் ஏற்படும். இதை நீங்க வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப எளிமையானது, மூங்கில் அரிசின்னு ஒரு அரிசி இருக்குமா, மரபு அரிசியில மூங்கில் அரிசின்னு ஒரு அரிசி, அதை கஞ்சி வச்சு குடிங்களேன். ஒரு 3 நாள் குடிச்சீங்கன்னா உங்க வலி காண போகும். எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி. நரம்பு சம்பந்தப்பட்ட வலி, பலவீனம், எனக்கு ஒரு வீக்னஸ் தெரியுது, என்ன சாப்பிட்டாலும் சத்து இல்ல, எனக்கு வலி இருக்குன்னு சொன்னாலே நீங்க மூங்கில் அரிசி தான். அது நல்ல பிளெக்சிபிலிட்டியை கொடுக்கும், உங்களுக்கு வலி இல்லாம நீங்க காலத்தை ஓடுறதுக்கு. மூங்கில் அரிசி கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் அதை சமைச்செல்லாம் சாப்பிட முடியாது, அதாவது வேக வச்சு நீங்க சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது. ரொம்ப எளிமை. எடுத்துட்டு வாங்கிட்டு வந்து ஒரு 1/2 கிலோ மட்டும் வாங்கிட்டு வாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமானது, மரபு அரிசி சிறுதானியங்கள்லாம் சீக்கிரம் பூச்சி வந்துடும். அதனால என்ன பண்ணணும்னா 1/2 கிலோ, அதிகபட்சம் 2 கிலோக்கு மேல வாங்காதீங்க.
கொஞ்சமா வாங்கின்னு வந்து தேவைக்கு அந்த மூங்கில் அரிசியை வந்து மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி கொதிக்கிற தண்ணி வச்சு அடுப்புல போட்டு இதை அப்படியே பச்சை தண்ணில கலந்து ஊத்த வேண்டியதுதான். சீக்கிரமா கஞ்சி ரெடி ஆயிடும். ஆனா அவ்வளவு அற்புதமான மருந்து உணவு. நல்ல வீக்னஸ் இல்லாம வலி இல்லாம இருக்க முடியும். சரிங்களா? இதை வாங்கி சாப்பிடுங்க. ஆமா, பையனுக்கும் இந்த முகத்துல ஒரே இந்த மூக்குகிட்டே பருவா புண்ணா வெடிக்குது. இதனால அது எவ்வளவோ சரிம்மா. இந்த டாக்டர்கிட்ட காமிச்சாச்சு, ஆனா கேட்க மாட்டேங்குது. இது தோல் நோய் கிடையாதுமா. குடல்ல இருந்து கழிவுகள் சரியா வெளியேறலன்னு அர்த்தம். ஒண்ணு வந்து பேதிக்கு கொடுங்க. ரெண்டாவது அவங்களுக்கு கொஞ்சம் சிறுதானிய உணவுகளை அதிகமா கொடுங்க. கழிவுகள் வெளியேறணும், நார்ச்சத்து குறைவா இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சரி, பேதிக்கு கொடுத்துட்டு சிறுதானிய உணவு மரபரிசி சாப்பாடுலாம் கொடுங்க. சரியாயிடுவாங்க. ரொம்ப நன்றிம்மா. நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். 1+GM1901 பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் மேம். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. மேம் இப்போ நீங்க பேதிக்கு அந்த குடல் புழுக்கு வந்து இருக்கிறத பேதிக்கு சாப்பிட சொன்னீங்களா? இப்போ 2 months பேபி எனக்கு இருக்கிறப்போ அதை சாப்பிடலாமா நானு? நீங்க சாப்பிடுறதுக்காமா? ஆமா மேம். இல்லம்மா, இப்ப நீங்க சாப்பிட வேண்டாம். குறைஞ்சது 1 வருஷம் ஆகட்டும். இல்ல இப்போ 6 நாங்க மாசமாவது ஆகணும். அந்த இப்ப நீங்க குழந்தைக்கு சப்போர்ட்டட் ஃபுட்னு சொல்லுவோம். அதாவது தாய்ப்பாலுக்கு அடுத்து அது கூட சேர்த்து வேற நீங்க உணவு, கஞ்சி, கூழு அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்க வேணா எடுக்கலாமே தவிர, நீங்க தனியா நீங்க நீங்க குழந்தைக்கு பால் மட்டுமே கொடுக்கக்கூடிய சமயத்துல நீங்க சாப்பிடக்கூடிய எந்த உணவாக இருந்தாலும் குழந்தைக்கும் அதனுடைய தன்மை போகும் பொழுது குழந்தைக்கும் அந்த பாதிப்பு வரும். அதனால இப்போ நீங்க குறைஞ்சது 6 மாசம் பால் கொடுக்கறதெல்லாம் முடிஞ்சு அடுத்தது சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேணும்னா எடுக்கலாம். அதுவும் அவசியம் ஏற்பட்டா எடுத்தே தான் ஆகணும்னு இருந்தா மட்டும். இல்லைன்னா தயவு செய்து 1 வருஷம் வெயிட் பண்ணுங்க. சரியா? இப்போ அந்த அஃபெக்ட் இருக்கு நமக்கு தெரிஞ்சப்போ ஆல்டர்னேட்டிவ் என்ன மேம் பண்ண முடியும்? ஆல்டர்னேட் ரொம்ப சிம்பிள்மா. நீங்க வந்து வேப்பிலை இருக்கு இல்லைங்களா, அந்த கொழுந்து வேப்பிலையை வந்து ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை நீங்க சாதாரணமாவே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ரொம்ப நல்லது. இரவு நேரத்துல உறங்குறதுக்கு முன்னாடி ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நல்லா அரைச்சு மைய அரைச்சிட்டு ஒரு பிஞ்சு மஞ்சத்தூளும் வச்சு அரைச்சிட்டு நீங்க அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கருப்பட்டியும் குடிச்சிட்டு படுத்துக்கோங்க. சாப்பிட்டுட்டு படுத்துக்கோங்க. அடுத்த நாள் காலையில இது என்ன பண்ணும், லூஸ் மோஷனா போகாது. இந்த உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான இந்த ப்ரொடக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ அந்த பூச்சிகள் அப்படியே ஒரு 2-3 நாள் தொடர்ந்து அப்படியே டாய்லெட்ல வெளியில போயிடும். சரிங்களா? லூஸ் மோஷன் போகாது. இது குழந்தைக்கு போனாலும் ரொம்ப நல்லதுதான், பயப்பட வேண்டியது இல்லை. பட் பேதி மாத்திரைங்கிறது பேதி ஆகும், டீஹைட்ரேட் ஆகும், பூச்சிகள்லாம் வெளியில வரும். அதுக்கப்புறம் நல்ல தூக்கலும் போகும், டயர்ட் ஆவீங்க. அடுத்த ஃபுட்டு கிடைச்சாதான் உங்களுக்கு பால் சுரக்கும், குழந்தைக்கும் அந்த பால் போகும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. அதனாலதான் சொல்றேன். சரிங்களா? இந்த வேப்பிலைங்கிறது ஒரு நாள் எடுத்துக்கணுமா மேம்? 1 டே எடுத்தா 15 போதுமா? நாட்களுக்கு ஒரு முறை, ஒரு 3 முறை, 15 நாளைக்கு ஒரு தடவை எடுத்தா போதும். இப்போ 1 வயசு பிள்ளைக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு நம்ம ஃபீல் பண்றோம்னா அவங்களுக்கு கூட கொடுக்கலாமா? கொடுக்கலாம். பாலசுதா கொடுக்கலாம், வேப்பிலை கொடுக்கலாம். பாலசுதான்னு நாட்டு மருந்து கடையில போனீங்கன்னா ஒரு சரி லிக்விட் இருக்கும். அது வார்ம் வாட்டர்ல கலந்து கொடுக்கறது. சரி எந்தெந்த மேம். வயசு குழந்தைக்கு எவ்வளவு டிராப்ஸ் ஆட் பண்ணணும், எதுல எல்லாம் கலந்து கொடுக்கலாம் அப்படின்னு அதுலயே வந்து ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி வச்சிருப்பாங்க. அதை படிச்சு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சரி 12 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு பாலசுதா பெஸ்ட். சரிங்களா? ஓகே மேம். தேங்க்யூ மேம். வாழ்க வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றி மேம். வாழ்க வளமுடன். உமா சவுந்தர். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. இப்போ பேபிக்கு எடுக்கிறது சொல்லியிருக்கீங்கல்ல, அதுல வந்து இந்த முறுக்கன் விதம் இருக்கு இல்லைங்களா, அது பெரியவங்களுக்கு எத்தனை சாப்பிடணும், சின்னவங்களுக்கு எத்தனை சாப்பிடணும், அடுத்து அந்த பேபிக்கு போற ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு என்ன உணவு சாப்பிடணும்? ஒரு சிலர் ரசம் சாதம் சொல்லுவாங்க, ஒரு சிலர் மோர் சாதம் சாப்பிடணும். எதுமா சாப்பிடணும் சொல்லுங்க. மோர் சாதம் தான்மா சாப்பிடணும். அதாவது முருக்கன் விதை மாத்திரை அப்படிங்கிறது கிடைச்சதுன்னா பெரியவங்களுக்கு 3 பில்ஸ் சாப்பிடலாம். சின்னவங்களுக்கு 1 பில்ஸ் இருந்தா போதும். ஒரே ஒரு சின்ன மாத்திரை இருந்தா போதுமானது. முருக்கன் விதையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப்டி. உங்களுக்கு நல்லா லூஸ் மோஷன் போடா கூட முருக்கன் விதையா இருக்கிறதுனால தெம்பு கிடைக்கும், ரொம்ப டயர்ட் ஆக மாட்டீங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு ராஜபேதி மருந்துன்னு ஒண்ணு இருக்கு. அதுல என்ன சேஃப்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு கழிவுகள் அதிகமா இருக்கிறதுனாலதான் பேதி போய்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு சில பேர் பயந்துருவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ராஜபேதி மருந்துல பாத்தீங்கன்னா
பேதி போறதுக்கும் இருக்கும், நிக்கிறதுக்கும் இருக்கு. அதனால நம்ம அதை வந்து பெரும்பாலும் அதை அட்வைஸ் பண்றோம். சரி, எனக்கு வந்து முருக்கன் விதை மாத்திரை சாப்பிட்டாச்சு, இப்ப சாப்பிட்டு எனக்கு வந்து பேதி நிறுத்தணும், ரொம்ப போயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம மோர் சாப்பிடணும். ஏன் மோர் சாப்பிடுறோம்? அதுக்கு ரீசன் என்ன தெரியணும்ல. மோர் வந்து புளிப்பு தன்மை உள்ளது. அதுவுமே என்னன்னு கேட்டீங்கன்னா நொதிச்சுதான் நமக்கு மோரா கிடைக்குது இல்லையா. பாலை தயிர் உர ஊத்தி அது நொதிச்சு அதுல கிருமிகள் எல்லாம் ஃபார்ம் ஆயிதான் நமக்கு மோரா கிடைக்குது இல்லைங்களா. அப்ப அதுல நல்ல கிருமிகள் இருக்கு. இந்த மோர்ல இருக்கக்கூடிய கிருமிகள் நமக்கு உணவின் மூலமாக உள்ள போகும் பொழுது நம்ம என்னத்துக்காக பேதி மருந்து எடுத்துக்கிறோம்? அந்த புழுக்களுடைய ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கிறதுனால வெளியில அனுப்பிட்டோம்ல எல்லாத்தையும். அது வெளியில போனதுக்கு அப்புறம் திரும்ப மோர் சாதம் சாப்பிட்டாதான் புது புழுக்கள் நமக்கு திரும்பியும் உற்பத்தி ஆகும். விதை போடுற மாதிரி. புரியுதுங்களா? இப்ப அதெல்லாம் வெளியில அனுப்பிச்சிட்டோம், நல்ல புழுக்களை நம்ம உள்ளுக்குள்ள அனுப்புறோம், நல்ல பூச்சிகளை கிருமிகளை உள்ள அனுப்புறோம். அதுக்காக தான் மோர் சாதம் சாப்பிடுறோம். ரசம் வேண்டாம். ரசம் சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப தான் போகும். புரியுதுங்களா? அவ்வளவுதான். நன்றி. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். விக்னேஷ் ஐயா அன்மியூட் கொடுத்திருக்கேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க மேம். எனக்கு 5 வயசு பையன் இருக்கான். அவனுக்கு வந்து பூச்சி இருக்கு, அடிக்கடி பூச்சி மருந்து குடுக்குறேன், ஆனா அவன் நின்றுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான் ஒரு 15 டேஸ்க்கு ஒரு தடவை. அதான் அது நின்றுது என்ன அப்படின்னு சொன்னா குடுக்கலாம் அவனுக்கு அப்படின்னு. ஒண்ணு வந்து நாடா புழு அல்லது கொக்கி புழுமா, அத வந்து வெளியில நாடா எடுக்கணும். புழு. முதல்ல அந்த இருக்குமா, அதான் ஆசனம் ஆயிட்டு. அதான் சொன்னேன், ஆசனம் வாய்க்கிட்ட அந்த மலைவாய் பகுதியில தான் வந்து உங்களுக்கு அதை நின்றுட்டு இருக்கும். சில டைம் அப்படியே கொக்கி மாதிரி உள்ள பிடிச்சி இழுக்கும். எதை சாப்பிடும் போது உள்ளுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கும் போதெல்லாம் அந்த இடத்துல வந்து நின்றும் தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும். இதுக்கு ரொம்ப எளிமையான வைத்தியம் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல ரொம்ப எளிமையா ஒரு விஷயம் செய்வாங்க. வேப்ப எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அத உங்களோட விரலை நல்லா சுத்தம் பண்ணிட்டு நகம்லாம் இல்லாம சுத்தம் பண்ணி உங்களுடைய சுண்டு விரல்ல வந்து வேப்ப எண்ணெய தடவிக்கணும். தடவிக்கிட்டு என்ன பண்ணணும்னா குழந்தையினுடைய ஆசன வாயில அப்படியே லைட்டா உள்ளுக்குள்ள அப்படியே உள்ள விட்டீங்கன்னா அந்த வாய் ஃபுல்லா உள்ளுக்குள்ள தடவிடும். அப்படி லைட்டா ஒரு சோல்ட்டு சோட்டினீங்கன்னா அந்த எண்ணெய் உள்ள படும். அப்போ அந்த இடத்துக்கு வந்து கடிக்காது, அவ்வளவுதானே தவிர உள்ள செத்து போகாது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம இந்த வேப்ப இலை இருக்கு இல்லைங்களா, இத நல்லா வந்து மிக்சியில போட்டு இல்லைன்னா கல்லுல போட்டு நல்லா அரைச்சி ஒரு கைப்பிடி போட்டு நல்லா ஒரு 3 லிட்டர் தண்ணியில கலந்து துணியில கலந்து வடிகட்டிடணும். இந்த தண்ணீரை பயன்படுத்தி இனிமா கொடுக்கணும். இனிமா கொடுக்கறதுக்கு குழந்தை பயப்படல, உங்களுக்கு கொடுக்க தெரியும்னா இனிமா கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீர் மோர், நல்ல நீர் மோரை துணியில வடிகட்டி அந்த தண்ணீரை விட்டு நம்ம என்ன பண்ணணும், சுத்தம் பண்ணிக்கணும். இந்த 2 எனிமா கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆயிடும். எனக்கு இவ்வளவு எல்லாம் ரிஸ்க் எடுக்க விரும்பல, ஏன்னா இது நாங்க மருத்துவ மையத்துல மட்டும் தான் பண்ணுவோம். ஒருவேளை உங்களுக்கு அவ்வளவு ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லைன்னா நம்ம இப்ப ஒருத்தவங்க சொன்னோம் இல்லைங்களா, வேப்ப இலை கொழுந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை. சரிங்களா? 15 நாட்களுக்கு ஒரு முறை பெரியவங்களுக்கு கொடுக்க சொன்னோம். இந்த மாதிரி புழு இருக்கிற குழந்தைங்களுக்கு வாரம் ஒரு நாள், சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ 3 வாரங்கள், வாரம் ஒரு நாள் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வேப்ப இலை கொழுந்த வந்து அரைச்சி கருப்பட்டி கையில வச்சுக்கோங்க. இதை சாப்பிட்ட உடனே கருப்பட்டி வாயில போட்டுக்க சொல்லுங்க. அது மாதிரி சாப்பிட்டாலே போதுமானது. சரிங்களா? அன்னைக்கு ஒரு நாளைக்கு பத்தியமான உணவு, வெள்ளை சர்க்கரை, மைதா, பாலிஷ் பண்ண அரிசி சாப்பாடு இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அன்னைக்கு ஒரு நாளைக்கு. அவ்வளவு. ஓகே மேம். இன்னொரு ப்ராப்ளம் மேம், அவனுக்கு கொழுப்பு கட்டியுமே அடிக்கடி வருது மேம், மறைஞ்சிடுது மேம் அவனுக்கு. அதான் 5 இயர்ஸ் தான் ஆகுது. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம், சொல்லுங்க. அது வருது மேம், உங்க வாய்ஸ் வந்து கொழுப்பு கட்டி வருது. ஓகே மேம், ஓகே மேம், தேங்க் யூ. ஒண்ணும் இல்லம்மா, கொழுப்பு கட்டி அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து அதிகமா அரிசி சாப்பாடு குழந்தைங்க சாப்பிடுறாங்கன்னு அர்த்தம். அப்ப கொஞ்சம் மரபு அரிசி, பாலிஷ் பண்ண அரிசிக்கு மாறுங்க. சிறுதானியம் எந்த விதத்துலயாவது கொஞ்சம் அதிகமா கூட்டி கொடுங்க. இட்லி மாவுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்னா, குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலர்ல இருந்தாதான் இட்லின்னு பார்த்து பழகிட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அது கூடவே வந்து ராகி மாவு அல்லது கம்பு, வரகரிசி இதெல்லாம் ஊற வச்சு அரைச்சு அதோட பாதி கலந்து மிக்ஸ் பண்ணி நீங்க ஊத்திக்கலாம். சோ இப்ப ஒரு பங்கு வந்து இட்லி மாவு, இட்லி அரிசி ஊற வைக்கிறீங்கன்னா அது கூட 2 பங்கு சிறுதானியமும் மரபு அரிசியோ மிக்ஸ் பண்ணுங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த கொழுப்பு வந்து உடம்புல அதிகமா சேரக்கூடியது கரைஞ்சி வெளியில போயிடும். சோ மருந்தா வேணாம், உணவாவே கொடுங்க, சரியா போயிடும்.
சரிங்களா? ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். வாழ்க. நன்றிங்க. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ரஞ்சினி அம்மா அன்மியூட் கொடுத்துருக்கேன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. இன்னைக்கு உங்களோட ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கம்மா. சூப்பரான நன்றி. வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரி உணவுகள்லாம் எப்படின்னு அருமையா சொன்னீங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி வாழ்க. நன்றி. நான் கேட்கணும்னு நினைச்ச கொஸ்டின் எல்லாமே எல்லாம் கேட்டுட்டே இருக்கிறாங்க. அதுக்கான விடை எனக்கு வச்சுட்டே இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு இந்த 2-3 நாளா உடம்புலாம் பிச்சிக்குதுங்கம்மா. என்னன்னு தெரியல. ரொம்ப அப்படியே அரிப்பு எடுத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஏதாவது மருந்து சொல்லுங்கம்மா. ஒண்ணு வந்து நாம எந்த விதத்திலேயாவது உணவின் மூலமாகவோ மருந்தின் மூலமாகவோ நமக்கு உடம்புல டாக்ஸின்ஸ் அதிகமாயிடுச்சுன்னா நம்ம கதவை தட்டுற மாதிரி அது உள்ளுக்குள்ள இருந்து என்ன பண்ணோம்னா தோலுக்கு அடியில வந்து நின்னுட்டு தட்டும். அதான் அந்த தட்டுறதுக்கு பேர் தான் அரிப்பு அப்படிங்கிற உணர்வு. அப்ப நம்ம சொறியும்ல, அதான் திறக்கிறது. இந்த இது ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. உள்ள இருந்து தட்டுது, அதான் அரிப்புங்கிற உணர்வு. அது நம்ம சொறியும் பொழுது என்ன ஆகும், அந்த வாசல் திறந்துடும். அந்த வியர்வை சுரப்பிகள் மூலமா அது வெளியில வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம சொரிய அதிகமாகுது, இல்லைன்னா நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க எடுக்க வெளியில வந்து நமக்கு வந்து அதிகமாகுது. அதிகமாகல. நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க கொடுக்க எந்த ஒரு சிகிச்சை எடுத்தாலும் உள்ள இருந்து வெளியில வந்து சுத்தமாயிட்டு இருக்கு நான் வெளியில வருதுன்னு. இப்ப இதுக்கு என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வெயில் இருக்கு, வாழை இலை குளியல் கொடுக்க முடியும் அப்படின்னா வாழை இலை குளியல் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டீமர் நீராவி குளியல், ஹோல் பாடியும் வேர்த்து கொட்டுற மாதிரி நல்ல ஒரு பெரிய அலுமினிய சட்டிலையோ ஒரு சட்டியில் நல்ல தண்ணியை கொதிக்க விட்டு அதுல வந்து நீங்க நொச்சி இலை போட்டுக்கலாம், அல்லது துளசி இலை, வேப்ப இலை, இதுல ஏதாவது ஒண்ணு போட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா ஒரு பெரிய பெட்ஷீட்டை போத்திட்டு ஃபுல் பாடி ட்ரெஸ் ரொம்ப கம்மியா போட்டுட்டு நீங்க ஆவி பிடிச்சீங்க அப்படின்னா உள்ள தோலுக்கு அடியில தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில போயிடும். அப்ப ஒரு குளியல் நல்லா சூப்பரா எதுவுமே போடாம ஒரு கடலை மாவோ கஸ்தூரி மஞ்சளோ மட்டும் போட்டு தேய்ச்சி குளிச்சிட்டீங்க அப்படின்னா உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில போயிடும், அரிப்பு நின்றுடும். இது இன்ஸ்டன்ட் ட்ரீட்மெண்ட். திரும்ப திரும்ப எனக்கு சரியா போச்சு, ஒரு 4 நாளைக்கு நல்லா இருக்கு, திரும்ப வருதுன்னா அப்ப உள்ளுக்குள்ள ரத்தத்தை நீங்க சுத்தம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இதுல நம்ம ரொம்ப எளிமையா சொல்லக்கூடியது, ஒண்ணு கருப்பு கவுனி அரிசி, இன்னொன்னு ரத்தசாலி அரிசி உணவாக இருந்தா கஞ்சி காய்ச்சி குடிக்கணும். இல்ல மூலிகையா எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா மிளகு, ஒரு 2 மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு கைப்பிடி அளவுக்கு அருகம்புல், 100 மில்லி தண்ணி, 150 மில்லி கூட கலந்துக்கலாம். ஜூஸா அடிச்சு வடிகட்டி இதை தினமும் காலையில வெறும் வயிற்றுல சூரிய உதயத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டே வாங்க. ரத்தம் சுத்தமாயி அரிப்பு பர்மனண்டா அவங்களுக்கு வந்து குணமாயிடும். இதுல எது முடியுதோ பண்ணுங்க. சரிங்க. சீரகம், மிளகு, அருகம்புல்லு ஒரு கைப்பிடி, அவ்வளவுதான். எத்தனை நாளைக்கு குடிக்கணுங்கம்மா? நீங்க தொடர்ந்து ஒரு 3 வாரங்களுக்கு எடுத்தீங்கன்னா, குறைஞ்சது 3 வாரங்கள் எடுத்தா ரொம்ப நல்லது. அதிகமா இருக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு 40 நாளைக்கு. சரிங்க. நான் அதாவது இந்த 2-3 நாள் அரைச்சிக்கிறதுனால வேப்பம் கொழுந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்தேன். அது சாப்பிடலாங்கம்மா? வேப்பம் கொழுந்தை விட அருகம்புல் நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகேங்கம்மா. ஓகேங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். மகேஸ்வரி அம்மா அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. வாழ்க வளமுடன். அம்மா உங்களுக்கு எவ்வளவு நேரங்கம்மா டைம் ஆகலாமா? எனக்கு நீங்க முடிச்சிட்டீங்கன்னா கூட போதும். இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா? ஆமாங்கம்மா, இன்னும் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. ஓகே, நான் ஒரு 15 மினிட்ஸ் எடுக்கலாம். நான் உங்களுக்கு டைம் ஆகுது, ஏன்னா எனக்கும் அடுத்த செஷன் இருக்கு. அதனால ஆமாங்கம்மா. 8 o'clock நண்பர்கள் வந்து கேள்வியை சுருக்கமா கொஞ்சம் கேட்டு அம்மா கிட்ட பயனடைஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மகேஸ்வரி அம்மா அன்மியூட் கொடுத்துருக்கேன். வாழ்க வளமுடன். ஜெயந்தி ராதாமா அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா பாலசுதான்னு ஒரு மாத்திரை சொன்னீங்களம்மா குழந்தைங்களுக்கு? அம்மா அது மாத்திரை கிடையாதுமா, அது ஒரு லிக்விட். லிக்விட். வேப்ப எண்ணெய், ஆமா வேப்ப எண்ணெய், விளக்கெண்ணெய், அது மாதிரி இன்னும் ஒரு 7 வகையான மூலிகைகளுடைய எசன்ஸ் தான் பாலசுதா. இந்த எசன்ஸ வந்து சுடுதண்ணியில கலந்து கொடுக்கலாம் அப்படிங்கறதா. அதுல எந்த வயதுக்கு எவ்வளவுங்கிறது இந்த பாலசுதா பாட்டிலோட சேர்ந்து ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. அந்த காகிதத்துல எல்லாமே எழுதி இருக்கும். அதை பார்த்து நீங்க அளவு கொடுத்துக்கலாம். அது ஒரு லிக்விட் தான். லிக்விட். அது எத்தனை வயசுல இருந்து கொடுக்கலாமா?
குழந்தைங்களுக்கு 1 வயசு குழந்தையில இருந்து நீங்க 12 வயது வரைக்கும் கொடுக்கலாம். ஓகே. அதுவும் பால சஞ்சீவின்னு ஒரு மாத்திரை வருது இல்லம்மா, அது இது ரெண்டும் ஒண்ணா இருக்குமா? பால சஞ்சீவி வந்து ஒரிஜினலா கிடைச்சா நல்லதுங்கம்மா. அதனால பாலசுதா பெஸ்ட், நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்காம்மா அந்த பாலசுதாக்கு? குழந்தைங்களுடைய உணவு முறையை பொறுத்ததுங்கம்மா. நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அதிகமா ஜங்க் ஃபுட் சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி ஆமா குழந்தைங்களுக்கு ஆமா. 3 மாசத்துக்கு ஒரு தடவை கொடுக்க சொல்றோம் கண்டிப்பா. அது இல்லாம ஓகேம்மா. அடிக்கடி பூச்சி தொற்று இருக்கிறவங்களுக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை வேப்ப கொழுந்து ஒரு சின்ன அளவுக்கு கொஞ்சமாவது கொடுங்கன்னு சொல்றோம். அப்போல்லாம் பாத்தீங்கன்னா வேப்பம் பூவை வந்து ரசம் வச்சு கொடுப்பாங்க தெரியுங்களா? வேப்பம் பூ வீக்லி ஒன்ஸ் வச்சுட்டே இருக்கோம்மா. அப்போ அது கொடுத்துட்டீங்கன்னா நீங்க 3 மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா குழந்தைங்களோட உணவு ஓகேம்மா. பழக்கத்தை பொறுத்தது. நீங்க எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒரு தடவையா 6 மாசத்துக்கு ஒரு தடவை சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகேம்மா. ஓகேம்மா. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. வாழ்க நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். செல்வி சரவணன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இந்த குடல் இறக்கம் எதனாலங்கம்மா வருது? அது அப்படி வந்துருச்சுன்னா இயற்கை முறையில வந்து அதை சரி பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியுமா. முதல்ல காரணம் தெரிஞ்சுக்கோங்க. குடல் இறங்குது அப்படின்னா குடல்ல அதிகமான கழிவுகள் தேங்கி தேங்கி அந்த குடலுடைய செல்களை பலவீனப்படுத்திச்சு, தசை நார்களை பலம் இழக்க வச்சிருச்சு, அதனால தொங்கிருச்சு, இறங்கிருச்சு. அதுதான் காரணம். இப்போ இது வந்து கழிவுகள் தேங்குறதுனா என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் புரோட்டீன், அதாவது நொதிக்காத செரிக்காத உணவுகள் கொழுப்பாகவோ அல்லது புரதமாகவோ இருந்து அது அப்படியே உடல்ல வந்து குடல் வந்து கிரகிச்சு உள்ள தங்கிருச்சுன்னா அந்த குப்பைகள், நம்ம சொல்றது வெறும் ஏதோ டாய்லெட் வெளியில போகாம இருந்து உள்ள இருக்கிறது அப்படி இல்லை. செரிக்காத உணவு, நொதிக்காத உணவு, அந்த சத்துக்கள் உடம்புல போய் ரத்தத்துல கலக்க முடியாத உணவுகள் குடலினால கிரகிக்கப்பட்டு அது தங்கிறதுதான் அந்த கழிவுகள்னால. இப்ப அதிகமா தங்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? இப்படி கெட்டு போனதே உள்ளுக்குள்ளவே இருந்துச்சுன்னா நல்லது போறதுக்கு வழியே இருக்காது. அப்போ இது வீக் ஆயிடும். செல்ஸுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காததுனால அந்த தசை நார்கள் தசைகள் வலுவிழந்து தொங்கிரும். இதுதான் காரணம். இப்ப இதுக்கு எளிமையான சிகிச்சை அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப முக்கியமானது, அரிசியே இதுக்கு பாலிஷ் பண்ண அரிசியே கூடவே கூடாது. அன்பாலிஷ்டு ரைஸ் தான் சாப்பிடணும். அதுலயும் நம்ம அந்த டார்க் ரைஸ் தான் சாப்பிடணும். காட்டு யானமோ கருப்பு கவுனியோ அல்லது கருங்குருவையோ இந்த மாதிரி அரிசியை கஞ்சி வச்சு குடிக்கணும். திரும்பவும் சாப்பாட்டுக்கு போக கூடாது. எளிமையா சரிக்கக்கூடியதுன்னு சொன்னா கஞ்சி தான். கஞ்சி குடிச்சு சிறுதானிய கஞ்சோ இல்லைன்னா சாப்பாடும் சாப்பிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்துல குணம் பெறலாம். ஒண்ணு இது வந்து என்ன பண்ணும், கழிவுகளை வெளியேற்றி குப்பையை வெளியில அள்ளி போட்டு இதை பலப்படுத்தும். ஆனா அந்த பொசிஷனுக்கு திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா யோகா பயிற்சி, அதுல குறிப்பாக கந்தர் ஆசனம்னு ஒரு ஆசனம் இருக்கு. நம்ம மல்லாக்க படுத்துக்கிட்டு நம்ம வயிற்றை வந்து மேல் நோக்கி உள்ளுக்குள்ள இழுக்கிற ஒரு பயிற்சி கந்தர் ஆசனம்னு நீங்க யூடியூப்ல போட்டாலும் நெட்ல போட்டீங்கன்னா கிடைக்கும். அந்த பயிற்சியை செய்தோம் அப்படின்னா குடல் இறங்கி இருக்கிற குடல் திரும்பவும் அந்த பொசிஷனுக்கு அந்த ஸ்டேட்டுக்கு வந்துடும். சோ இந்த உணவு முறையோடு சேர்ந்து இந்த ஆசன பயிற்சி பண்ணணும். கந்தர் ஆசனமாங்க? ஆமா, கந்தர் ஆசனம். ஓகேங்க. நன்றிம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றியம்மா. வாழ்க வளமுடன். ஆர்பி லதா அன்மியூட் கொடுத்துருக்கீங்கம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. இது டயரியா மாதிரி ஒரு மாசமா கிட்ட இருக்கு. ஆனா மருந்து எடுத்தா கொஞ்சம் குறையுது, ஆனா திரும்பவும் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருக்கு. அதுக்கு என்ன செய்யலாம்? லூஸ் மோஷன் மாதிரி. லூஸ் மோஷனுக்கு மருந்தா வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு இளநீருக்கு 1/2 எலுமிச்சை பழம் ஒரு நாளைக்கு 2-3 குடிச்சிட்டே வரணும். வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. அவ்வளவுதான். அப்பதான் சீக்கிரம் சரியா போகும். எலுமிச்சை பழம் ஒரு இளநீர் வாங்கிக்கோங்க. அதுல 1/2 எலுமிச்சை பழம் பிழிஞ்சுக்கோங்க. அதை குடிங்க. திருப்பியும் அடுத்தது திரும்பியும் பசிக்கும் போது திரும்ப அதையவே குடிங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 3 நாட்களுக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா நீர் சத்து தேவையான அளவு கிடைச்சு எதிர்ப்பு சக்தியும் கூடுதலாகி உங்களுக்கு செரிமான தன்மை எல்லாம் ரெடி ஆகி எல்லாமே செட் ஆகும். ஏன்னா 1 மாத காலமா போயிட்டு இருக்குது அப்படின்னா கூடவே நீங்க சாப்பாட்டையும் போட்டுட்டே இருந்தீங்கன்னா உடம்பு செரிமானம் பண்ணுமா அல்லது நோயை குணப்படுத்துமா இல்லையா? இது ஏதோ ஒரு விதத்துல ஒண்ணு செரிமானத்துல தொந்தரவு வந்தோ அல்லது வெளிப்புறத்துல இருந்து வந்த ஏதோ ஒரு விஷ உணவு அல்லது உணவு விஷமானதனுடைய விளைவு
அப்ப நம்ம என்ன பண்ணணும், உணவை நிறுத்தணும், அதுக்கான மருந்தை கொடுக்கணும். அதே சமயத்துல எனர்ஜி வேணும். நம்ம இந்த வகுப்புல சொன்ன மாதிரி இளநீர் உடனடியா உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். ட்ரிப்ஸ் போடுறதை விட பல மடங்கு எனர்ஜி இளநீர்ல கிடைக்கும். அதுல அரை எலுமிச்சம்பழம் கலக்கும் போது 10 மடங்கு கூடுதலாக எதிர்ப்பு சக்தி உருவாகும். அதனாலதான் இளநீர் எலுமிச்சை காம்பினேஷன். இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா விரைவில் குணம் பெறலாம், பூர்ணமா குணம் பெறலாம். சரிங்களா? சரி அம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக லதா மகேஸ்வரி அம்மா அன்மியூட் கொடுத்துருக்கீங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சந்தோஷமா. இறைநிலைக்குதாம்மா நன்றி சொல்லணும், வேற ஒரு இது பண்ண முடியும். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா, அந்த நரம்புக்கு மூங்கில் அரிசி சாப்பிடணும் அப்படிங்கிற மணிக்கு சொல்லியிருந்தேங்கம்மா. அவங்க அந்த காலை இழுக்கிறதுக்கு தான் சொன்னீங்க. சில நேரம் வீட்டுல அவங்களுக்குமா பாக்கெட் போட்டா, வேற எதுனாலும் பாக்கெட் போட்டா கூட அந்த 2 கையிலயும் சுண்டு விரலும் பெரு விரலும் அப்படியே ஸ்டக் ஆகி நின்ன மணிக்கு நின்னுக்கிடுதுமா. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான், அதாவது தசை நார்கள், தசைகள், எலும்புகள், நரம்புகள், இது எல்லாத்தையுமே நர்வஸ் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், ஸ்கெலட்டல் சிஸ்டம்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே அதனுடைய தன்மை ஒண்ணு, எலும்புனா நல்லா வந்து எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து மடக்க முடியும். அதுக்கு தசைகளும் தசை நார்களும் பலமா இருக்கணும். அதுக்கு இடையில இருக்கக்கூடிய நரம்புகள்ல இம்பல்ஸ் பாஸ் ஆகணும், ரத்த குழாய்கள்ல ரத்தம் போகணும். இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியதான் மூங்கில் அரிசி. ஓகேம்மா. ஓகேம்மா. ஓகே. மூங்கில் அரிசி கஞ்சி பவுடர் பண்ணி வச்சு கஞ்சி கொடுங்க, ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது கொடுங்க, அதுவே போதும். சரி சரிம்மா, சீக்கிரம் ரொம்ப நன்றிங்கம்மா. அது ரொம்ப கூட நன்றி. கொஞ்சம் ரத்தசாலி அரிசியும் ஒரு வேளை கஞ்சியா என்ன கொடுங்க. அரிசிமா? ரத்தசாலி, பிளட் ரெட் கலர்ல இருக்கும் அந்த அரிசி, நல்ல சிவப்பு நிறத்துல இருக்கும். அது பேரே ரத்தசாலி தான். சரிங்களா? ரத்தசாலி. ஆமா, ரத்தசாலி எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, ரத்தத்தை உடம்புல அதிகமா உற்பத்தி பண்றதுக்கு. ஏன்னா இப்ப இந்த குரங்களை இழுக்கிறது அப்படின்னு சொன்னா ரத்தத்துடைய அளவு குறைவாக இருந்தாலும் இந்த தொந்தரவு வரும். அப்போ ரத்தசாலி சாப்பிட்டாங்கன்னா அந்த கஞ்சி குடிச்சா ரத்தத்தோட அளவு அதிகமாகும், பூர்ணமா குணம் பெறுவாங்க. சரிங்களா? ஓகேம்மா. 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 ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக ஜானகி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்ங்கம்மா. எங்க பேத்திக்கு 12 வயசு ஆச்சுங்கம்மா. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்கு மேலேயே வந்து அடிக்கடி வந்து வாரத்துல 1 நாள் 2 நாள் வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கும்மா. சாப்பிட்டா ஏதாவது வந்து சாப்பிட்டா கொஞ்ச நேரம் கழிச்சோன்னே வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்குங்கம்மா. அதுக்கு என்ன ரீசன்? அங்க வந்து அவங்க யூஎஸ்ல இருக்காங்க, டாக்டர்கிட்ட காமிச்சோன்னே அவர் வந்து நம்ம இந்தியன் டாக்டர் சோம்பு தண்ணி வேணா குடிக்க சொல்லுங்க கொதிக்க வச்சு அப்படின்னாங்க. அது குடிச்சா அந்த டைம்ல மட்டும் சரியாகுது. அதுக்கப்புறம் ஒரு 2 days கழிச்சு மறுபடியும் திடீர்னு வயிற்று வலிக்குதுன்னு சொல்லுதுங்கம்மா. என்னங்கம்மா? இதுக்கு காரணம் முதல்ல நான் காரணத்தை சொல்லிடுறேன். சொல்லுங்க. முக்கியமான காரணம் வந்து சொல்லுங்க. வாயு, அபான வாயு அல்லது வேண்டாத வாயு அப்படி வச்சுக்கோங்களேன். அந்த சரிங்கம்மா. வாயுவின் தேக்கம் வலியா மாறும், வலிதான் வாதமா மாறும். புரியுதுங்களா? இப்போ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் சாப்பிடும் போது இடையில தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கு. ஆமாங்க. சாப்பிடறதுக்கு முன்னாடியே முதல்ல எடுத்த உடனே தண்ணி தான் குடிக்கிறாங்க. ஆமாங்க. இல்ல சாப்பிடும் போது இடையில எல்லாம் அப்பப்ப தண்ணி, சாப்பாட்டை விட அதிகமா ஒரு வாய் சாப்பாடு ஒரு வாய் தண்ணின்னு நமக்கே தெரியாம நம்ம பழக்கிட்டோம். இது ஒண்ணு. ரெண்டாவது, கவனம் சாப்பாட்டுல இருக்கிறது இல்லைங்க. ஒண்ணு டிவி பார்த்துட்டு இல்ல மொபைல் பார்த்துட்டு, இந்த பெற்றோர்கள் வந்து தன்னுடைய வேலை பளு குறையணுங்கிறதுக்காக குழந்தைய சீக்கிரமா சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக அப்படியே அதை பார்த்துட்டே ஊட்டி விடுவாங்க. கவனம் சாப்பாட்டுல இருக்காது, சரியா மென்று கூழாக்கி உள்ள எடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும், செரிமான தன்மை வந்து உடல்ல வயிற்றுல குறைந்து போகும். கவனம் இல்லாம சாப்பிடும் பொழுது சரியா மெல்லாத போது உங்களுக்கு செரிமானம் குறைவாக ஏற்படும். இல்லைன்னா வேலை பது வயிற்றுக்கு அதிகமாகும். இதுல வாயுவும் சேருது தண்ணீரும் சேருது அப்படிங்கும் போது இன்னும் பாதிப்பு அதிகமாகி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் அப்படின்னா செரிமானத்துல வரக்கூடிய பிரச்சனை தான். இதுக்கு பேரு இன்டைஜஷன், அவ்வளவுதான். டைஜஸ்டிவ் டிசார்டர். சோ சாப்பிடுற முறை இவங்களை வந்து சரியா கவனமா பண்ணணும் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம எளிமையா சரி பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டன்டா வீட்டுல வச்சுக்கக்கூடிய ஒரு மருந்து எது அப்படின்னு சொன்னா ஓமம். ஓமம் வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம், இல்ல வறுத்துட்டு சட்டுன்னு போட்டு அந்த வறுக்கிற வாழைச்சட்டுல தண்ணியை விட்டு கொதிக்க வைப்போம். என் பாட்டி எல்லாம் அப்படி கொடுப்பாங்க. ஒரு பிஞ்சு ஓமத்தை அள்ளி போடுவாங்க, அது பொரியும், அப்படியே சட்டுன்னு தண்ணியை ஊத்துவாங்க,
அது ஒரு கொதி வந்த உடனே எடுத்து வடிகட்டிட்டு அப்படியே ஒரு கருப்பட்டி பனங்கள் கண்டு கலந்து குடின்னு சொல்லிடுவாங்க. 1/4 டம்ளர் குடிச்சா போதும். அந்த சரிங்க. வாயு வெளியேறிடும். அந்த சரி அந்த தண்ணியினுடைய தன்மையை உள்ள குடிச்ச தண்ணியோட தன்மையை மாத்திரும். நீங்க சரிங்க. அரைக்குறையா மென்ன சாப்பாட்டை அதுவே நொதிக்க வச்சிரும். ஓமத்துக்கு சரி அப்படி ஒரு கேரக்டர் இருக்கு. அதை கொடுக்கலாம். அப்படி இல்ல சரிங்கம்மா. எனக்கு மருந்தா வேணும், சின்னவங்கல ஆ இருந்து பெரியவங்க வரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட செரிமான சம்பந்தப்பட்ட தொந்தரவுக்கே உள்ள ஒரே மருந்து அப்படின்னு சொன்னா அஷ்ட சூரணம். அஷ்டம்னா 8. ஓ 8 சரிங்க. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய 8 பொருட்களை வச்சு செய்யப்பட்டது அஷ்ட சூரணம். இத சரிங்கம்மா. வீட்டுல எப்பவுமே பொடியா வச்சுக்கணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வாயில போட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் வெந்நீர் குடிச்சிட்டாங்கன்னா செரிமான சரிங்க. சம்பந்தப்பட்ட என்ன தொந்தரவா இருந்தாலும், வயிற்று வலி, பேதி ஆகிறது, வயிற்றால போகிறது, பொறுமலா இருக்கிறது, தம சரிங்க. தமன்னு சவுண்டு கேட்கறது, குழந்தைக்கு சரிங்க. குடல் விழுந்துருச்சா, என்ன தொந்தரவு இருந்தாலும், கேஸ் வாயுவா வெளியில வந்துட்டு இருக்கு, ஏப்பமா வந்துட்டு இருக்குது, தலை சுத்தல் வருது, மயக்கமா வருது, என்ன இருந்தாலும் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுக்கு அஷ்ட சூரணம். சரிங்கம்மா. எல்லா டைம்லயும் எடுத்து பழக்கப்படுத்தக்கூடாது. அவசியம் ஏற்படும் போது அர்ஜென்ட்டுக்கு பயன்படுத்தி அவ்வளவு. சரி, இது நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். ஆமா கிடைக்கும் நாட்டு ஆ மருந்து. சரிங்க. ஆ. ஒரு ஸ்பூன் போட்டு சுடு தண்ணி அப்புறம் சும்மா குடிச்சுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன், சின்ன ஆ ஸ்பூன்ல 1/2 டீஸ்பூன் வாயில போட்டு சப்பி சாப்பிட சொல்லுங்க. ஓ அது சரி நல்லா சரி. சுவையா தான் இருக்கும். அது கூட ஓ 1/4 சரி. டம்ளர் 1/2 டம்ளர் சுடு தண்ணி குடிக்க சொல்லுங்க. அவ்வளவு. சரிங்கம்மா சரிங்கம்மா. சரி. சரிங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குமா? ஒரு குழந்தைக்கு 5 மாசம் ஆகுது. ஆனா பிறந்து ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்தே பேபி மோஷன் போகல ஒழுங்கா. மந்த்லி ஒன்ஸ் தான் மோஷன் போயிட்டு இருக்கு. ஆனா கேஸ் ரொம்ப வெளியாகுது. அந்த டைம்ல ரீசெண்டா ரொம்ப அழுதுட்டே இருந்துச்சு ஸ்டார்டிங் ஆஃப் த மந்த்ல. அதுக்கப்புறம் இப்போ 6 மந்த் ஆச்சுமா. 15 days ஒன்ஸ் தான் மோஷன் போகுது. ஒன்லி மதர் ஃபீடிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ப்ராப்ளம்னால அப்படி இருக்குன்னு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணா யூரின் எல்லாம் நார்மலா இருக்கு, எதனால அப்படி ஆகுதுன்னா ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு டாக்டர் சொல்றாங்க. சம் டிராப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 15 days ஒன்ஸ் தான் ஆனா மோஷன் போகுதுமா. அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? பவல் மூமெண்ட் ஃப்ரீயா இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா கர்ப்பத்துல இருக்கும் பொழுது அளவுக்கு அதிகமான என்ன சொல்றதுங்க, மலமோ சிறுநீரோ ரொம்ப அடக்கி வச்சு அவங்க மலம் வெளியேற்றி இருந்தாலோ, அல்லது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பத்தியம் இருக்க வேண்டிய மசாலா உணவுகள் இதெல்லாம் தவிர்க்கணும். இதை எடுத்திருந்தாங்கனாலோ குடலினுடைய மலக்குடல்ல குழந்தைக்கு கிரகிக்கிற தன்மை, எலிமினேஷன் கெப்பாசிட்டி குறைஞ்சு போகும். கழிவுகள் தேங்கும், ஆனா வெளியில போகாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ் ப்ராப்பரா சுருங்கி விரிகிற தன்மை இல்லாம போகும். ஓவர்லோட் ஆகும்பொழுதுதான் அது பாதி நாளைக்கு ஒரு தடவை வெளியில வருது. ஓவர்லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது வெளியிலேயே அனுப்புது. அந்த மாதிரி ஆயிடுது. சரி, இதுக்கு சிகிச்சை முறை என்ன அப்படின்னு சொன்னா ரொம்ப எளிமை. நீங்க இனிமா கேன் வாங்கிக்க சொல்லுங்க. தினமும் ஆரம்பத்துல தினமும் கொடுக்க வேண்டாம். நம்ம ஒரு 2 நாட்களுக்கு ஒரு முறை அந்த எனிமா கேன் பயன்படுத்தி தண்ணியை வெறும் பிளெயின் வாட்டர் நல்லா காட்டன் துணியில வடிச்சிட்டு அந்த கேன்ல ஊத்தி எனிமா கொடுக்க சொல்லுங்க. இந்த தண்ணீர் உள்ள போச்சுன்னா நாள்பட்ட கழிவுகள், உள்ளுக்குள்ள கூடிய செல்கள் எதெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கோ அதை புதுப்பிச்சு அந்த சுருங்கி விரிகிற தன்மையை இது கொடுத்துரும். தண்ணீர் ஒரு அற்புதமான மருத்துவ குணம் உள்ளது. சாதாரண தண்ணியை பயன்படுத்த சொல்லுங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு 3 நாட்களுக்கு அப்படி ஒரு 3 வாரம் தொடர்ந்து பயன்படுத்த சொல்லுங்க. அதுக்கப்புறம் விட்டுற சொல்லுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா குழந்தைக்கு இது ட்ரீட்மெண்டா செய்ய சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா குழந்தைக்கு ஃப்ரீயா போயிடுவாங்க. பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அம்மாவை குறைந்தது 1 வருஷம் வரைக்கும் மசாலா கலந்த, அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த சோம்பு, இந்த உணவுகளை கட்டாயம் தவிர்க்க சொல்லுங்க. நம்ம 6 மாசம் வரைக்கும் தவிர்க்க சொல்லுவோம். இந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால அம்மா பால் கொடுக்கறதுனால 1 வருட காலத்துக்கு இதெல்லாம் எடுக்கக்கூடாது. எடுத்தாங்கன்னா சீக்கிரமா குழந்தை ரெடி ஆயிடுவாங்க. அண்ட் அதோட சேர்த்து கொஞ்சம் தண்ணியில குழந்தைய விளையாட வைக்க சொல்லுங்க. ஒரு சின்ன டப்பு மாதிரி வாங்கிட்டு குளிக்க வைக்கிறத விளையாட்டா பண்ண சொல்லுங்க. இன்னும் அந்த நீர் சக்தி உள்ள போக போக செல்கள் புதுப்பிக்கும், குடல் வளர்ச்சி அடையும், பெருங்குடல் செல்கள் சுருங்கி விடுகிற தன்மைக்கு வந்துடும். இவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட். இதை மட்டும் பண்ண சொல்லுங்க. ஆக்சுவலிமா அவங்க நார்த் இந்தியன்ஸ், அதாவது இண்டோர்ல இருக்காங்க. ஃபுல்லாவே மேக்சிமம் ரொட்டி தான் சாப்பிடுவாங்க. ஏதாவது ஒரு டைம் ஆஃப்டர்நூன் மட்டும் கொஞ்சமா சாப்பாடு சாப்பிட்டுக்குவாங்கம்மா. சோ அதனால அவங்களுக்கு எப்படி அந்த மாதிரி இது எடுக்கிறது அப்படின்னு. இது ஒன்லி இனிமா கேன். இனிமா கேன் கொடுக்கறதும் தண்ணியில விளையாட விடுறது தானே சொல்றேன். வேற இடத்துல இது ரெண்டும் பண்ணா போதும்.
சரிங்கம்மா, ஓகே. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க நன்றிம்மா, வளமுடன். நன்றி. அம்மா வாழ்த்திட்டு நிறைவு செய்திடலாமா? வா- அவங்க 2 பேரும் பாடல் பாட ஓகே பண்ணியிருப்பாங்க. ஓகேம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இவ்வளவு நேரமாக மிக ஆழமாகவும் தெளிவாகவும் அன்பர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த இயற்கை மருத்துவர் திருமதி அகிலா அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். திருமதி அகிலா அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா நீங்க லீவ் ஆயிக்கன்னா பண்ணிக்கலாமா? நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் எனக்கு அளித்த வாய்ப்பிற்காக அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி வாழ்க அம்மா. வேதாத்திரிய கவி பாட ஜானகி அம்மா அன்மியூட் கொடுத்திருக்கேம்மா.